அனைவருக்கும் வணக்கம். இன்று பவர் டாக்ஸ் நேரலை நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக எடுத்து வரப்படுகிறது. ஏற்கனவே அனைவருக்கும் செய்தியாக, அதிர்ச்சியான செய்தியாக டொரண்டோ நேரப்படி நேற்று நள்ளிரவு முதல் பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயம் ஈரானை பொறுத்தவரையிலே ஈரானில் சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து பெரும் போரை அது எதிர்கொண்டிருக்கிறது. வளைகுடா, மத்திய கிழக்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த பிராந்தியம் மீண்டும் ஒரு பெரும் போரை எதிர்கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து தொடுத்திருக்கக்கூடிய ஈரான் மீதான போர் இப்பொழுது 2வது நாளுக்குள் நுழைந்திருக்கின்ற சமகால பகுதியிலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஈரான் ஒரு அணு ஆயுத வல்லரசாக உருவெடுக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் பல தசாப்த காலங்களாக நீடித்து வந்திருக்கின்றன. இந்த குற்றச்சாட்டுகளை மையமாக கொண்டு ஈரானை பணிய வைக்கின்ற செயற்பாடுகள், இராணுவ ரீதியான அழுத்தங்கள், ராஜேந்திர ரீதியான அழுத்தங்கள், பொருளாதார அழுத்தங்கள் என்று தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவை எதுவும் இதுவரையில் வெற்றி பெறவில்லை. ஆனால் அவ்வப்பொழுது இடைக்கால அடிப்படைகளில் சில சுமூகமான தீர்வுகள் எட்டப்பட்டன. ஆனால் அவற்றின் மூலமாக ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கி, சமாதானத்தை நோக்கி அந்த பிராந்தியம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் ஈரானில் உள்நாட்டு புரட்சி வெடித்த செய்தி உலகம் பூராகவும் பெரும் கவனத்தை பெற்றது. இந்த உள்நாட்டு மக்கள் புரட்சி வெளியிலிருந்து அமெரிக்கா சார்பு, இஸ்ரேல் சார்பானவர்களால் தூண்டிவிடப்படுகிறது என்று குற்றச்சாட்டுகள் வலுப்பெற்று வந்த போதிலும் கூட அது உள்நாட்டுக்குள் மக்களுடைய தன்னெழுச்சியான ஒரு போராட்டமாக அடையாளப்படுத்திய பொதுவான தரப்பு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. இதற்கு ஆதரவாக கனடா உட்பட ஐரோப்பிய நாடுகள், மேற்குலக நாடுகள் என்று பல நாடுகளிலும் மக்கள் போராட்டங்கள் இடம்பெற்றதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவ்வாறு போராட்டங்கள் இடம்பெறுகின்ற பொழுது மிக கொடும் கரங்களை கொண்டு ஈரானிய ஆட்சியாளர்கள் அவர்களை அடக்கியிருக்கிறார்கள், ஒடுக்கியிருக்கிறார்கள், அவர்களுக்கு மரண தண்டனைகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்த நிலையில் தான் அமெரிக்கா கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்து வந்தது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும், இந்த படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அவற்றிலே ஒரு தணிவு ஏற்பட்டு மீண்டும் பேச்சுவார்த்தை முனைப்புகள் இடம்பெற்ற நிலையில் தான் இப்பொழுது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து இந்த போரை தொடுத்திருக்கின்றன. இதில் மிக காத்திரமான, முக்கியமான, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. 2001ஆம் ஆண்டு 9/11 என்று சொல்லப்படுகின்ற அல்-கெய்தா பயங்கரவாத அல்லது தீவிரவாத அமைப்பு அமெரிக்கா மீது தொடுத்த ஒரு தாக்குதல் என்பது உலக ஒழுங்கை மாற்றியதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதன் பின்னரான காலகட்டங்களிலே பல போர்களை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. இவற்றின் காரணமாக பல ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தானிலே தலிபான்கள் ஆட்சி கவிழ்க்கப்பட்டன. அதனை தொடர்ந்து 2003ஆம் ஆண்டு அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து ஈராக் மீது அமெரிக்கா போர் தொடுத்தது. அதன் காரணமாக சதாம் ஹுசேன் என்ற ஆட்சியாளர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். அதனுடைய தொடர்ச்சியாக நேரடியாக களத்திலே தரைப்படைகளை இறக்கி தாக்குதல்கள் நடத்தப்படாத போதிலும் கூட அரப் ஸ்பிரிங் என்று சொல்லப்படுகின்ற பெரும் புரட்சிக்கு பின்புல ஆதரவை அல்லது வான்மார்க்கமான தாக்குதல் ஆதரவுகளை மேற்குலக தரப்புகள் வழங்கியதன் காரணமாக தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலே பல ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டன. 2010ஆம் ஆண்டு துனிசியாவில் வெடித்த அந்த போரின் காரணமாக ஜீன் அல் அப்டின் பென் அலி அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்தது. அதனைத் தொடர்ந்து எகிப்திலே ஹொஸ்னி முபாரக் அவர்கள் 30 ஆண்டுகள் சர்வாதிகார ஆட்சியின் பின்னர் அவருடைய ஆட்சி கவிழ்ந்தது. அதனைத் தொடர்ந்து லிபியாவில் முகமது கடாஃபியினுடைய ஆட்சி கவிழ்ந்தது. யேமனிலே அப்துல்லா சாலேயினுடைய ஆட்சி கவிழ்ந்தது. அதனைத் தொடர்ந்து சிரியாவில் மையம் கொண்ட அந்த புரட்சியினுடைய தாக்கம் என்பது ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் பஷார் அல் அசாத் அவர்களுக்கு வழங்கிய பூரண ஆதரவு, இராணுவ ரீதியான ஆதரவு காரணமாக தங்களுடைய படைகளை அனுப்பி பின்புல ஆதரவை வழங்கியதன் காரணமாக அந்த புரட்சி வெற்றி பெறவில்லை. இருந்த போதிலும் கூட உள்நாட்டிலே மற்றும் ஒரு மேற்குலக தரப்புகளுடைய ஆதரவை பெற்ற ஒரு புரட்சி 2024ஆம் ஆண்டு டிசம்பரிலே நடைபெற்றதன் மூலமாக அங்கே பஷார் அல் அசாத் அவர்களுடைய ஆட்சியும் கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் மத்திய கிழக்கிலே ஒரு வலிய சக்தியாக, ஒரு இஸ்லாமிய தேசமாக, அணு வல்லரசாக பார்க்கப்படுகின்ற, அடையாளப்படுத்தப்படுகின்ற தரப்பாக ஈரான் விளங்கி வந்த சூழ்நிலையிலே இப்பொழுது அந்த நாட்டினுடைய அதி உயர் தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி என்று நடத்தப்பட்ட தாக்குதலிலே கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை ஈரானிய ஊடகமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்
இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய களச்சூழல்களை மையமாக கொண்டு மத்திய கிழக்கில் வெடித்திருக்கக்கூடிய போர், அதன் காரணமாக ஏற்பட போகின்ற சர்வதேச தாக்கங்கள் என்ற அடிப்படைகளை மையமாக கொண்டு நாங்கள் இந்த போரின் பின்புலங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ள போகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கருத்தாளர்கள் மூவர் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசிக்கொள்வோம். வணக்கம் குமார் குலசிங்கம், வணக்கம் ரதன் ரகு, வணக்கம் லங்கதாஸ் பத்மநாதன். வணக்கம். 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 மாலை வணக்கங்கள். குமார், இவ்வாறான ஒரு போர் வெடிக்கப் போகிறது என்பதை நாங்கள் மிக நீண்ட காலமாகவே எதிர்பார்த்தோம். எப்பொழுது இவர்கள் இந்த USS ஏப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்ட் ஃபோர்ட் போன்ற விமானம் தாங்கி அணு ஆயுதம் தாங்கி கப்பல்கள் உட்பட்ட அந்த சி ஃப்ளோட்டிலா என்று சொல்லப்படுகின்ற படை நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்ட காலத்திலிருந்து எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தனிவு வருமோ என்று ஒரு 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 சிறிய சந்தேகம் இருந்த சூழ்நிலையில் இந்த போர் வெடித்திருக்கிறது. இந்த போர் தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? இந்த போர் வந்து லாங் ஓவர்டியூன்னு சொல்லி இது எப்போ செய்திருக்க வேண்டும். அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆதரவோட இது எப்போ இந்த ரெஜிமை சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அதாவது ஈரான் இந்த ரெஜிம் வந்து எக்ஸ்ட்ரீம் ரெஜிம். அது மக்களுக்கோ அயல் நாட்டுக்கோ எந்த ஒருக்கும் உதவாத ரெஜிம். அதாவது 1979 இருந்து இவ்வளவு காலம் வந்து ஈரான், அதாவது ஒன் ஆஃப் த சிவிலைஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அதாவது உங்களுக்கு தெரியும், எம்பரர் சைரஸ் போன்றவர் ரூல் பண்ணவர்கள், இவ்வளவு அட்வான்ஸ் கண்ட்ரி. அவருடைய மக்கள் எல்லாம் மிகுந்த ஒரு 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 பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள். அவர்கள் எல்லாம் அடக்கி ஒடுக்கி இவ்வளவு காலம் வைத்திருந்தார். அது மட்டும் இல்ல, அயல் நாடு எந்தெந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கு வந்து பிரச்சனை கொடுத்து வந்திருந்தார். லெபனான் என்றாலும் சரி, சிரியா என்றாலும் சரி, ஜெர்மன் என்றாலும் சரி, ஈவன் ஸ்ரீலங்கால வந்து ரெடிகலைசேஷன், முஸ்லீம் மைனாரிட்டி கம்யூனிட்டி ரெடிகலைசேஷனுக்கு ஒரு காரணம் வந்து ஈரான். அவருடைய ஃபண்ட்ஸ் எவ்வளவு போயிட்டு இருந்தது. ஜப்பானுக்கு அண்மையில் வந்து ஒரு இரானியன் அதிகா சொல்லிக்கிறார், ஜப்பானுக்கு எவ்வளவு $1 மில்லியன் அனுப்பிக்கிறார்கள் மதமாற்றத்துக்கு. அது சரிவரையில்லை என்று பிரச்சனை. அதாவது அவர்கள் வந்து இந்த தியோலாஜிக்கல் ரெஜிம், அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் முஸ்லீம் ரெஜிம் வந்து, அதாவது அவர்கள் நேரம் தாங்கள் 15ஆம் நூற்றாண்டில் இருக்கின்றது. 15ஆம் நூற்றாண்டில் எப்படி ஈரானை மாற்றினார்கள், 11ஆம் நூற்றாண்டில் எப்படி ஆப்கானிஸ்தானை மாற்றினார்கள், இதே அவர்கள் இப்பவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து எந்த ஒரு விதத்திலும் ஏற்கக்கூடியதில்லை. இந்த ரெஜிம் சேஞ்ச், இந்த அயத்துல்லா கொமேனி இவர்கள் எல்லாம் இவரை சொன்ன மாதிரி பாம்புகள், சமுதாயத்திற்குள் இருக்கக்கூடாதவர்கள். இது வந்து லாங் ஓவர்டியூ. அட்லீஸ்ட் ட்ரம்ப், அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்புக்கு ஒரு கட்ஸ் இருக்குது செய்யறதுக்கு. அதுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கணும். மிக முக்கியமானது இது வந்து ஆரம்ப கட்டம். ஒரு நாள் தான் இது வந்து ஒரு நாள் 2 கிழமையில முடிய போறதுல எப்படியும் ஒரு மாதம் எடுக்கும். அது மட்டும் நாங்கள் பார்ப்போம் நடக்குது. உங்களுக்கு அமல் கிடைத்திருக்கிறது என்பது புரிகிறது. குமார் குலசிங்க, நம்ம இருக்கிற அடுத்த சுற்றில் வருகிற பொழுது பேசிக்கொள்வோம். ரதன் ரகு, இந்த போர் உங்கள் பார்வை? இல்லை, ஒரு விஷயத்துல நான் கிளியரா இருக்கிறேன். எந்த ஒரு உரிமையுள்ள நாட்டையும் வேறொரு நாடு வந்து பிடிக்கிறதோ அல்லது அதன் தலைவரோ அளிக்கிறதுக்கான உரிமை அவருக்குமே இல்லை. அந்த விதத்தில் நான் இந்த விஷயத்தை கண்டிக்கின்றேன். முஸ்லீம் இப்ப எப்படி இந்து அடிப்படைவாதத்தை நான் எதிர்க்கிறேனோ அதே மாதிரி நான் முஸ்லீம் அடிப்படைவாதத்தையும் எதிர்க்கிறேன். அது ஷாவை வந்து வெளியேற்ற ஈரானிய மக்கள் தான் எழுச்சி செய்தார்கள். அதே மாதிரி கடந்த 2 மாதமாக நடைபெற்றிருக்கிற எழுச்சி வந்து வெற்றி பெற்று மக்களாக ஈரானிய ஜனாதிபதியை அல்லது அயத்தலா கமேனியை வெளியேற்றி இருந்தார்கள் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தீர்ப்பு. ஆனால் அமெரிக்கா வந்து இன்றைக்கு நாங்கள் ஈரானில் அமெரிக்கா செய்யறது சரியன்னா நாளைக்கு அதே அமெரிக்கா கனடாவுக்கு மேலேயும் வரும். அடுத்த கட்டம் வந்து இப்ப வெனிசுலா, ஈரான், அடுத்ததாக வந்து கிரீன்லாண்டுக்கும் கனடாவுக்கும் வரலாம். அப்ப நாங்கள் என்ன சொல்ல போகின்றோம்? அப்ப என்ன பொறுத்தவரையில இந்த மேற்கின்ற லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல எத்தனை நாடுகள்ல ஆட்சி மாற்றத்தை அமெரிக்கா கொண்டு வந்தது? சிலியில வந்து இருந்த ஒரு பிரசிடென்ட் வந்து கொல்லப்பட்டார். பிரேசில், அர்ஜென்டினா, நீங்கள் யூ கேன் நேம் எத்தனை கண்ட்ரீஸ்ல அமெரிக்கா வந்து என்ன அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை விரிவாக்கத்தின் ஒரு அடுத்த கட்ட லெவல்ல தான் இன்றைக்கு ட்ரம்ப் இருக்கிறார். ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வரைக்க ப்ராமிஸ் பண்ணவர் ஒரு ஓருக்கும் தான் பெற மாட்டேன். ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள
கிட்டத்தட்ட 12 கண்ட்ரீஸுக்கு மேல பொம் பண்ணியிருக்கிறார். போருக்கு செல்ல மாட்டேன் என்பது மட்டுமல்ல, செல்ல தனக்கு மாட்டேன்னு சமாதானத்தின் அடையாளமாக வெனிசுலாவில் நோபல் பரிசு வந்து வழங்கப்பட வேண்டும். ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ம். ஈரான்ல கொமைனி கொல்லப்பட்டிருக்கிறார். இதே அமெரிக்கா ஈராக்குக்கு ஓருக்கு போயிருக்க ஈராக்ல அணு ஆயுதம் இருக்குன்னு சொன்னது. அப்ப கனடால கிறிஸ்டியான் வந்து பிரைம் மினிஸ்டர் கேட்க இல்ல ப்ரூஃப் இல்லாதபடியே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு சொன்னவர். இந்த வரையில ஈராக்ல அணு ஆயுதம் இருந்ததுக்கு இந்த ஆதாரமும் முன்வைக்கப்படவில்லை. ஈரான்ல அணு ஆயுதம் இருக்கிறன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஏன் நீங்கள் இப்ப 2 கிழமை பேச்சுவார்த்தை செய்தீங்க? இப்ப எனக்கு தெரியும், இந்த நான் நேற்றும் கே குமாரோட சொன்னேன், திங்கட்கிழமைக்கு முதல் தாக்குதல் நடக்கும். இது இப்ப இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஒரு பேக்காட்டல். அதாவது திட்டமிட்டு அவர்களுக்கான திட்டமிட்டம். அதாவது அயத்தல்லா கொமைனி இருக்கிற இடம் 3 மாதத்துக்கு முதலே இவர்களுக்கு தெரியும். அவற்றை ஒவ்வொரு நகர்வும் கணிக்கப்பட்டது. அவர் எங்கே இருந்தாலும், இவன் ரஷ்யாவில் இருந்தாலும் கொல்லப்பட்டிருக்கலாம். வேண்ட ஒரே ஒரு மோட்டிவ் வந்து முதலாவது அவரை கொல்ல வேண்டும். ஒரு ரெஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றத்தை நோக்கியதாகத்தான் இருக்கிறது. அணுவாயுதத்தை தடுக்க வேண்டும், அணுவாயுத ஒழிப்பை செய்ய வேண்டும். புதிய ஜனாதிபதியை தீர்மானிக்கப்பட போறதே அமெரிக்க சிஸ்டம் தான். அதாவது ஷாவினுடைய மகன் வரலாம். அவரை கூட தீர்மானிக்கிறது அமெரிக்கா தான். ஈரானிய மக்களுக்கு அங்க தீர்மானிக்கிறது இல்லை. இப்ப ரோட்ல 2 மாதமா போராடுற மக்களுக்கு அந்த சக்தி இல்லை. சரி, தொடர்ந்து பேசுவோம். லங்கதாஸ், இந்த போரை பொறுத்தவரையில் இது தனியாக மத்திய கிழக்கை மையப்படுத்திய ஒரு போர் என்று நாங்கள் கடந்துவிட முடியாது. இது அதனுடைய பக்க விளைவுகள் பாரியதாக இருக்க போகின்றன. ஏற்கனவே நாங்கள் ஈராக்கினுடைய அந்த போரினுடைய தாக்கத்தை 2008-2009 ஆண்டு கால போர்களில் பார்த்தோம். அதன் பின்னர் இப்பொழுது இந்த கல்ஃப் போர் என்று சொல்லப்படுகின்ற இந்த மத்திய கிழக்கு போர் என்பது ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். வளமை போன்று எல்லா தரப்புகளும் அமெரிக்காவினுடைய நேச சக்திகள் இணைந்து பயணிக்கின்ற ஒரு போராக இல்லை. அதிலே ஈராக் யுத்தத்திலே மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் கூட ஒரு விடயத்திலே இப்பொழுது அமெரிக்காவுடைய நேச சக்திகள் மத்தியிலே ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது, ராஜதந்திர அடிப்படையிலே, கனடா உட்பட ஐரோப்பிய நாடுகள் உட்பட. இந்த நிலையில் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் மாகாணி உட்பட பிரித்தானிய பிரதமர் உட்பட எல்லோரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? கனடாவிற்கு இந்த போரை ஆதரிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த தேவையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன. அதாவது மாக்காணி, பியர் பொலிவியர் எதிர்கட்சி தலைவர் இருவருமே அந்த போரை ஆதரித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலை ஆதரித்திருக்கிறார்கள். போரை என்று வைத்துக் கொள்ள வேண்டாம், தாக்குதலை அது ரெண்டும் ஆச்சரியப்படுகின்ற ஒரு விடயம் அல்ல. ஆனாலும் எவ்வாறு அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று நடைபெற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாகத்தான் அவர்கள் அந்த தாக்குதலை ஆதரிப்பதை பார்க்கிறேன். பொலிவியர் இப்பொழுது எங்களுடைய ஒளிபரப்பு நடைபெறக் கொண்டிருக்கின்ற போதிலே தலைவருடைய அந்த கொல்லப்பட்டதை, மரண செய்தியை பியர் பொலிவியர் வரவேற்றும் இருக்கிறார். பிரதமர் அலுவலகத்திலிருந்து இதுவரை அயத்தொல்லா அலி கமேனியினுடைய படுகொலை. ஆனால் பிரதமர் அலுவலகத்திலிருந்து, கனேடிய பிரதமர் அலுவலகத்திலிருந்து அதை பற்றி இன்னும் கருத்துக்கள் வெளியாகவில்லை. ஆனாலும் எதிர்கட்சி தலைவர் அதை வரவேற்றிருக்கிறார். இதிலே நான் நினைக்கிறேன் ரதன் குறிப்பிட்டது போல ஈராக் மீதான தாக்குதலின் போது ஜீன் கிரச்சியான் எடுத்த ஒரு நகர்வு ஒன்றின் வழியிலே இன்னும் கொஞ்சம் இறுக்கமான ஒரு நிலைப்பாடு ஒன்றை மாக்காணி வெளியிட்டிருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று என்னிடம் இருக்கிறது. ஆனாலும் கனடா அதிலே இராணுவ ரீதியாக எந்த வகையான பங்களிப்பையும் செய்யவில்லை என்றும், இந்த தாக்குதலுக்கான திட்டமிடலிலே தங்களுக்கான பங்களிப்பு இல்லை என்றும் மாக்காணி கூறியிருப்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. நீங்கள் சொன்ன அந்த நட்பு நாடுகள் என்ற வரிசையிலே கனடா தன்னை இணைத்துக் கொள்ளாத ஒரு நிலைப்பாடு ஒன்று இன்றைய நிலையிலே எனக்கு ஒரு நல்ல நிலைப்பாடாக படுகிறது. ஆனால் உலக ஒழுங்கு என்று வருகின்ற போது, இராணுவ நகர்வு என்று வருகின்ற போது, எதிர்கால அரசியல் இராணுவ நகர்வு, சர்வதேச நகர்வு என்று வருகின்ற போது அதனுடைய பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி ஒன்று நிச்சயமாக இருக்கிறது. அது நீண்ட காலமாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம்.
மாரஸ்குலர் சிங் அவர்கள் சொன்னது போல இது உடனடியாகவே முடிந்துவிடப் போகின்ற ஒரு விடயம் அல்ல. இது முடிந்துவிட்டாலும் இதன் மூலமாக ஏற்பட போகின்ற மாற்றங்கள், உலக ஒழுங்கு, சர்வதேச மாற்றங்கள் என்பதும் நீண்ட காலமாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். அதிலே கனடா போன்ற நாடுகளுடைய நிலைப்பாடும் தொடர்ந்தும் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். குமார், நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால், சிரியா மீது போர் நடைபெறுகின்ற அந்த உச்சக்கட்ட காலகட்டத்திலே 2011ஆம் ஆண்டு காலகட்டத்திலே ரஷ்யா, ஈரான் இரண்டும் சேர்ந்துதான் பஷார் அல் அசாத்தை காப்பாற்றின. அதன் பின்னர் ஐசிஸினுடைய 2014க்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே ஐசிஸை ஒழிக்க முடியாமல் அமெரிக்கா உட்பட இந்த மேற்குலகம்லாம் திணறிக் கொண்டிருந்த நேரத்திலே இந்த இரண்டு தரப்புகளும் தான் கடுமையான தாக்குதல்களை தொடுத்து அவர்களை ஓரம் கட்டினார்கள். அப்பொழுது ஈரான் அந்த பிராந்தியத்தை மையமாக வைத்து, அது சிரியா மட்டுமல்ல, ஈரான், சிரியா போன்ற பகுதிகளுக்கு அமெரிக்கா தரப்பு அணுகுவதை ரஷ்யா அனுமதிக்காது என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. நீங்கள் அதை பலமுறை சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் கடந்த ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். பஷர் அல் அசாத்தினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அங்கே மேற்குலக தரப்பாக அவர்கள் புரட்சியாளர்களாக இருந்தாலும் அது அந்த தரப்புக்கு எதிரான தரப்புகளாக இருக்கிறார்கள். இப்பொழுது ஈரான் மீது அந்த பிராந்தியத்தை சுற்றி வளைத்து, அது கடல் மார்க்கமாக, வான் மார்க்கமாக, தரை மார்க்கமாக சுற்றி வளைத்து தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. இதிலே ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளோட நிலைப்பாட்டை பார்க்கிறீர்கள். ஏன் அவர்கள் இதிலே எந்த விதத்திலும் கை கொடுக்கவில்லை? அவர்களுக்கு இந்த இடத்தில் பங்கு கொள்வதற்கு பலம் இல்லை. உதாரணத்துக்கு ரஷ்யா யுக்ரைன் போர்ல பலமாக ஈடுபட்டு இருக்கின்றது. அவருடைய கேஷுவல்டிஸ் கூடிக்கொண்டு இருக்கிறது. எக்கச்சக்கமாக more than 1 million, 1.2 million கேஷுவல்டிஸ் டெட் ஆர் இன்ஜர்ட். அப்ப அதோட எக்கானமி பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. எக்கச்சக்கமாக ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் கூட பாதிக்கப்பட்டு, அவரோட எக்கானமி இப்ப வா எக்கானமி. அந்த நிலையில மிடில் ஈஸ்ட்ல வேறொரு இடத்துல அவர்கள் இன்வால்வ் பண்றது மிக கஷ்டம். சைனா எடுத்து பாருங்க. சைனா அவர்களுக்கு முக்கியமானது பிசினஸ். அவர்கள் மிலிட்டரி வைஸ் இப்படியான ஒரு இடங்கள்ல செய்கிற அளவுக்கு அவருக்கு கேப்பபிலிட்டி இல்லை, அவருக்கு பேஸ் இல்லை. பட் அவர்களுக்கு ஒரே ஒன்று இருக்கின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல, யுனைடெட் நேஷன்ஸ்ல டிஃபென்ஸ் இதுல வீட்டோ அவ்வளவுதான். பட் இப்படியான லாங் ரேஞ்ச் ஆபரேஷன்ஸுக்கு சைனா இன்னும் ரெடி இல்லை. மற்றபடியா இதை செய்யக்கூடிய ஒரே ஒரு நாடு யூஎஸ் தான். அதை நீங்க அக்செப்ட் பண்ணணும். ரஷ்யா அந்த கேப்பபிலிட்டி இருந்தது. உங்களுக்கு தெரியும், சிரியால அவர்களுக்கு ஒரு பேஸ் இருந்தது, நேவல் பேஸ் அவுட் சைடு ரஷ்யா. அது கூட இப்பொழுது ஒரு முடக்கமான நிலைமையில் தான் காணப்படுகிறது. ஏனென்றால் அது ரெஜிம் சேஞ்ச், யுக்ரைன் ரஷ்யா போரால. ரஷ்யாண்ட இப்ப ப்ரியாரிட்டி யுக்ரைன் வார். சைனாண்ட இன்னொரு முக்கியமான ப்ரியாரிட்டி எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அது சைனா ஒரு யுஎஸ் மாதிரி ஒரு சூப்பர் பவர் வர்றதுக்கு இன்னும் ஒரு 10-15 இயர்ஸ் எடுக்கும். அது பிறகு வேற சேஞ்சஸ் வரும். ஆனா தற்போது நிலையில ரஷ்யாவுக்கோ சைனாக்கோ இப்படியான ஒரு இடத்துல பிசிக்கலா இன்வால்வ் பண்றதுக்கு எந்த விதமான கேப்பபிலிட்டியும் இல்லை. என்றபடியா அது யூஎஸ் தான் செய்ய போறாரு. பட் நீங்க இதுல ஒரு விடயம் குமார் என்னவென்றால், ஈரானை பொறுத்தவரையிலே அது வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய சக்தி தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டன. ஆனால் நெட்டன்யாகு அடித்து சொன்னார், 20 வருடங்களாக சொல்லி வருகிறார், அவர்கள் நெருங்கிவிட்டார்கள், அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய கட்டத்துக்கு வந்து விட்டார்கள், ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அல்லது ஈரான் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி வந்திருக்கிறார். ஆனால் அதிலே ஒரு உறுதிப்பாடு இருக்கவில்லை. ஈராக்கிடம் அணு ஆயுதம் இருக்கிறதா இல்லையா என்பதை இறுதி வரைக்கும் உறுதிப்படுத்த முடியாத நிலையில் தான் போர் தொடுக்கப்பட்டது. அதே போல இங்கேயும் போயிருக்கிறார், இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அந்த ஈரான் வெளிப்படுத்திய அந்த தன்மை என்பது, நீங்கள் கை வைத்தால் போர் வெடிக்கும், மத்திய கிழக்கிலே உங்களுடைய அத்தனை தளங்கள் மீது நாங்கள் தாக்குதல் தொடுப்போம் என்று எச்சரித்தார்கள். நீண்டது ஒரு ஏவுகணைகள், ட்ரோன் தாக்குதல்களிலே அவர்கள் கடந்த ஆண்டு இடம்பெற்ற போரில் நாங்கள் அதை பார்த்திருக்கிறோம். 12 நாள் போர், அது 2 தரப்புக்கும் சேதங்களை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட அந்த டோம் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இன்டர்செப்டர்ஸை மேவி அல்லது அதை கடந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த முடியும் என்பதை நிரூபித்தது ஈரான். ஆனால் இப்பொழுது ஒரு ஷாட், காலையில் நடந்த அந்த முதல் தொகுதி தாக்குதலே அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும் என்பதை அவர்கள் ஊகிக்கவில்லையா? அல்லது அதுக்கான அல்லது ஒரு என்னவென்று சொல்வது, அதீத நம்பிக்கையில் இருந்தார்களா?
ஆமா அவர்கள் என்னென்ன அவர்கள் அநேகமா அந்த அமெரிக்கன்ஸ் அட்டாக் வந்து இரவில நடக்கின்றது. அது என்ன சொல்றாருன்னா இரவில வந்து அவர் பங்கர்ஸுக்கு இருந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் காலமா வந்திருக்கிறார்கள். அதோட முஸ்லிம் பண்டிகை நடக்கின்றது. அது டோட்டல் அது வெள்ளிக்கிழமை பொதுவாக வெள்ளிக்கிழமைகள் தொழுகை முடிந்து விட்டது. ஆனால் சனிக்கிழமை காலை அதான் டோட்டல் மிஸ் கால்குலேஷன் சொல்றாரு. இரானியன் பார்ட்ல செக்யூரிட்டி லேப்ஸ் சொல்லுறாரு. பட் நீங்க சொன்னீங்க இப்ப ஈராக்கு போனார்கள், ஈரானுக்கு வந்த ஈரான் வந்து இப்ப பிரேக்கிங் பாயிண்ட்க்கு வந்துட்டாரு. நல்ல உதாரணம் வந்து நார்த் கொரியால இதே சிச்சுவேஷன் அதாவது அட்டாம் பாம்பு செய்யறதுக்கு விட்டு விட்டார். இப்பொழுது அவரை தொட முடியாது. அந்த ரீஜன் இப்போது ஹைலி வாலடைல் ஏரியா, ஃபாரஸ்ட். அதே சிச்சுவேஷன் தான் இப்போ ஈரான்ல வந்து அவர்கள் என்ரிச் ப்ரோக்ராம் வந்து மேக்சிமம் வந்துட்டார்கள். அதை சொல்லுகிறார்கள், அது எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு அட்டாம் பாம்பு செய்தார்கள் என்றால் முழு ரீஜனல் பேலன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வந்து சேஞ்ச் பண்ண போன்றது. அது இப்படியான ஒரு அட்டாம் பாம்பு வந்து இப்படியான ஒரு தியாலஜிக்கல் ஏதாவது இப்படியான முஸ்லீம் எக்ஸ்ட்ரீமிட் ரெஜிமிடம் இருந்தால் அது முழுக்க அது வந்து மிடில் ஈஸ்ட் மட்டும் இல்ல, யூரோப் மட்டும் இல்ல, நார்த் அமெரிக்கா இல்ல, சவுத் ஏசியா முழுக்க பாதிக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்ல, இதனோட மிசைல்ஸ் ப்ரோக்ராம்ல மிகவும் அதிக அளவு அட்வான்ஸா போய் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சொல்கிறார்கள் சைனாவும் ரஷ்யாவும் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் டெக்னாலஜியை வந்து ஈரானுக்கு கிட்டடியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறார்கள். அது வந்து மிகவும் பாரதூரமான விஷயம். ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வந்து தடுப்பது என்பது ஈஸியான வேலை இல்லை. நார்மல் மிசைல்ஸும் தடுக்கலாம். அதாவது உதாரணம் மிசைல்ஸ் டிஃபென்ஸ் என்பது ஒரு குண்டு வரும்போது இன்னொரு குண்டால அடித்து நிப்பாட்டுற மாதிரி. அதாவது ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வரும்போது அது ஹை ஸ்பீட்ல வரும். அதை விட கூட ஸ்பீடான இன்டர்செப்டர் வேணும். அப்படியான கேப்பபிலிட்டி இப்பொழுது இல்லை. உதாரணத்துக்கு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாம் சொல்வாங்க சிட்டிங் டாக்டர், அதாவது வந்து டார்கெட் பண்ணலாம். வந்து இது வந்து ஈரான் விஷயம் என்ன பொறுத்தவரை ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்து விட்டது. அதுக்கு வந்து இவர்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துத்தான் தீர வேண்டும். அவர்களும் நெகோசியேஷன்ஸ் வேற இல்லை. உதாரணத்துக்கு இவர்கள் அட்டாமிக் ப்ரோக்ராம் முழுக்க விட்டு இருக்கலாம், மற்றது நேபரிங் கண்ட்ரீஸ்ல இன்வால்வ் பண்றதை விட்டு இருக்கலாம், ஓரளவு டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை கொண்டிருக்கலாம். உதாரணத்துக்கு 1979 இருந்து இவர் எவ்வளவு காலம் இந்த ரெஜிம் இருக்கின்றது. 1989 இந்த அயத்துல்லா கொமைனி பதவிக்கு வந்தார். அதாவது அவர் வரும்பொழுது ஒரு பொலிட்டிக்கல் 1979 46 ஆண்டுகளுக்கு 79 ரெவல்யூஷன் 1989 ஆண்டு இவர் பதவிக்கு வந்தவர், ஜனாதிபதியாக பதவி. இவர் வரும்போது ஒரு ரிஃபார்ம் செய்யறது தான் வந்தார். ஒரு ரிஃபார்ம் செய்யவில்லை. அதாவது இப்படியா ஈரான் சொசைட்டி ஒரு வெரி அட்வான்ஸ் சொசைட்டி, ஹைலி எஜுகேட்டட் சொசைட்டி, லைக் இந்தியா மாதிரி. அவர் பார்ட்டிஸ் லைக் சேம் கல்ச்சர். ஆனா அவர்களை முழுக்க அமர்த்தி வைத்து அவருடைய எக்கானமி பொருளாதார ரீதியில, எஜுகேஷன் ரீதியில எத்தனையோ விதத்தில அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வந்து ஒரு ரெஜிம் சேஞ்ச், உதாரணத்துக்கு 10 years ஓகே, இது வந்து டூ லாங். இது வந்து அந்த நாட்டுக்கும் உதவாது, அயல் நாட்டுக்கும் உதவாது, உலகத்துக்கும் உதவாது. இந்த ரெஜிம் சேஞ்ச் மிக முக்கியம். அதான் நான் என்ன பொறுத்தவரை பிரசிடன்ட் ட்ரம்பை பற்றி என்ன விதமான என்னத்தை சொன்னாலும் இது செய்ய வேண்டியது. அதான் சொன்ன மாதிரி இன்னொரு நாட்டுல வந்து அட்டாக் பண்றது கூடாது. ஆனா இங்க வந்து இது காலங்காலமா தான் நடக்குது, இங்க நடக்கவில்லை. அலையன்ஸ் இது வந்து ஹிஸ்டரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ். இதை வந்து நீங்க தடுக்க முடியாது. இப்ப முந்தி நடந்தது, இப்ப நடக்கின்றது, இன்னும் நடக்க போன்றது. நீ ஒரு வார்க்கு போய்க்க வந்து சொல்லுவாரு 60% of 14 டிப்ளமேட்டிக் சர்க்கிள். அதான் செகண்ட் வார்ல ஒரு நாடு அதை கண்டுபிடிச்சது. பிரிட்டிஷ் ஒரு சின்ன நாடு, எத்தனை நாடு சேர்ந்து கண்டுபிடிச்சாரு. இதுதான் அந்த நிலைமை. என்னபடியா ஆனால் எதுவாக இருந்தாலும் குமார், ஒரு நாட்டின் மீது ஆதிக்கம் கொண்ட ஒரு அரசு படையெடுப்பை நடத்துவது என்பது ஏற்புடையது அல்ல. ஜெர்மனி அவ்வாறு ஒரு தாக்குதலை தொடுத்ததனுடைய விளைவின் காரணமாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இவ்வாறான போர்களை தடுக்க வேண்டும். இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எந்த விதமான ஆலோசனையும் பெறுவதில்லை, அவர்களோடு கலந்து பேசுவதில்லை, அல்லது ஐக்கிய நாடுகளுடைய அனுமதியை பெற்று இவ்வாறான ஒரு போரை நடத்துவதற்கும் அமெரிக்கா தயாரில்லை. அமெரிக்கா தன்னிச்சையாக முடிவெடுக்கிறது. அந்த முடிவு என்பது முன்னரை போன்று அல்ல. முன்னர் தன்னுடைய நேச நாடுகளோடு கலந்து பேசும், அதனை தொடர்ந்து அவர்களை போருக்கு அழைத்து செல்லும், அப்படியான நடவடிக்கைகள் இருந்தன. ஆனால் இப்பொழுது அவர்களுடைய நகர்வு என்பது நீங்கள் வருகிறீர்களோ இல்லையோ நாங்கள் போகிறோம், வேலையை முடிக்கிறோம். இது ஒரு ஆபத்தாக நீங்கள் பார்க்கவில்லையா? நிச்சயமா இல்லை. யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பவர்லெஸ். எங்கட ஒரு லெக்சர் சொல்றாரு, அந்த காலம் நாங்கள் A-level படிக்க வீரசிங்கம் வந்து வெங்காயச்சங்கம் இஸ் நாட் பவர்லெஸ். ஒரு விதமான ஒரு பவரம் இல்லாத. மற்றது பாருங்கள்,
the war வந்து sometime necessary evil. அதான் war வந்து உங்களுக்கு தெரியும், சண்டே அழிவுகள், மரண ஊழங்கள் எல்லாம் இருக்கும். அது ஒரு மிகவும் தவிர்க்கப்பட வேண்டியது. சில வேளையில war is necessary evil. நீங்க சில வேளை 3-4 ஜெனரேஷன் சந்தோஷமா இருக்கா, you have to fight a war. That's no exception. You have to fight a war. ஏன்னா war வந்து சில வேளையில வந்து நல்லதை கொண்டுலாம். உதாரணத்து பாருங்கள், செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஹிட்லரை எல்லாரும் எதிர்த்தார்கள், எல்லாரும் அவரை கேவலப்படுத்தினார்கள். ஆனா ஹிட்லர் என்ற ஒரு ஆள் வெராட்டி இப்படியான ஒரு உலக நிலைமை வந்து இருக்க மாட்டாது. ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் லிபரேஷன் கிடைத்தது, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது, ஏசியாவுக்கு கிடைச்சது, ஃபார் ஈஸ்ட் ஏசியா, இந்தோனேஷியா என்றாலும் சரி, வியட்நாம் என்றாலும் கிடைச்சது. செகண்ட் வேர்ல்ட் வெராட்டி இப்பவும் ஆப்பிரிக்கா வந்து கோலனைஸ் பண்ணி தான் இருந்திருப்பாரு. இந்தியா வந்து இந்தியா நிலைமை என்னன்னு தெரியாது, எங்கட ஸ்ரீலங்கா நிலைமை என்ன தெரியாது. அதாவது ஒரு வாரண்ட் வரைக்கும் அது மறுபக்கம் இருக்கின்றது, ஒரு பக்கம் நீங்கள் பார்க்க முடியாது. எஸ், war வந்து necessary evil. Sometimes you have to fight a war for the benefit of the future generations. and generations-க்காக நாங்கள் சில வேளையில எங்களை sacrifice பண்ணத்தான் வேணும். அதான் நிலைமை. சரி, தொடர்ந்து பேசுவோம். ரதன் குமார், இவ்வாறான இந்த போர்கள் நடக்கின்ற பொழுது பொதுவாகவே அதை ஆதரிக்கக்கூடியவர், ஒரு தீவிர வலதுசாரியினுடைய அடையாளமாக, ஒரு ஐக்கனாக நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் அவர் சொல்வதிலே சில நியாயப்பாடுகள் இருக்கின்றன. இன்னும் ஒரு எதிரியை இன்னொரு எதிரி வீழ்த்துகின்ற பொழுது அதுல எந்த எதிரி அதிக ஆபத்தை உடையவன், அந்த உலகத்துக்கு ஆபத்தை உடையவன் என்று பார்க்கிற பொழுது இன்றைய நிலையிலே அமெரிக்காவை நம்புவதா அல்லது சீனாவை நம்புவதா அல்லது ரஷ்யாவை நம்புவதா இந்தியாவை நம்புவதா என்றால் இந்த நாடுகளுடைய கட்டமைப்பிலே அதிக ஜனநாயக நடைமுறைகள், நான் கட்டமைப்பு சொல்லவில்லை, ஜனநாயக நடைமுறைகள் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய நாடு என்றால் இந்த வல்ல சக்திகள் வரிசையிலே அமெரிக்காவுடன் தான் இருக்கிறது. அமெரிக்காவை தவிர்த்து நாங்கள் அதை பார்க்க வேண்டுமாக இருந்தால் அது மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய ஐரோப்பிய வட்டகையில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்க வேண்டும். ஆனால் அவை எவையும் அமெரிக்காவுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் கூட இல்லை. எல்லா பலமும் அது சீனா, ரஷ்யா, அடுத்ததாக இந்தியா என்று செல்லுகிறது. இந்தியா பெயருக்கு உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கலாம், ஆனால் அங்கே ஜனநாயக நடைமுறைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில் இந்த போரை இவர்கள் வேறு வழியால் கையாண்டிருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்ல, முதலாவது கேள்வி, அமெரிக்காவில் எங்க ஜனநாயக நடைமுறைகள் இருக்கிறது? அதான் கேள்வி. நீங்கள் எல்லாரும் அமெரிக்காவில் ஜனநாயக நடைமுறை இருக்குன்னு, அமெரிக்காவில் எங்க இருக்கு? காங்கிரஸ் சொல்றத ட்ரம்ப் கேட்கிறாரோ அல்லது கோர்ட் சொல்றத ட்ரம்ப் கேட்கிறாரா? ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இல்ல, உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். COVID-19 பேண்டமிக் வந்தது சரிதானே? அந்த பேண்டமிக்கின் போது இந்த மாஸ்க் போட வேண்டும் என்று சட்ட நடைமுறை கொண்டு வரப்பட்டது. அது பரிந்துரை ஃபெடரலில் இருந்து, மாநிலங்களில் இருந்து, நகரங்களில் இருந்து, கவுண்டிகள் வரைக்கும் வந்தது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியிடம் கவுண்டியில் இருக்கக்கூடிய அல்லது நகரங்களில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாக கட்டமைப்புக்கு அவர்கள் பணிப்புரை வழங்க முடியாது, நிச்சயமாக நீங்கள் மாஸ்க் அணிய வேண்டும். அதுதான் அமெரிக்காவினுடைய ஜனநாயகம். அதிகார பரவலாக்கத்தினுடைய உச்சம் அல்லது அதிகார பரவலாக்கம் எந்த அளவு வீரியம் மிக்கது என்பதை அந்த ஒரு நடைமுறை காட்டியது. இப்பொழுது வெவ்வேறு படிநிலைகளிலே, அமெரிக்காவினுடைய படிநிலைகளிலே அதிகார மையமாக நீங்கள் சொன்ன செனட் சபை இருக்கிறது. சரி, அது கனடாவிலையும் இருக்கு, கிரேட் பிரிட்டன்லயும் இருக்கு. இந்த அதிகார பரவலாக்கம் எல்லா அநேகமான நாடுகள்ல இருக்கு. ஆனா ஐரோப்பாவை தவிர்த்து விட்டு தான் நான் அதை சுட்டிக்காட்டேன். அதான் அமெரிக்கால ஜனநாயகம் இருக்குன்னு சொல்றதுக்கான மீறலுக்கான பல விஷயங்கள் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையை நீங்கள் தான் தெரிவு செய்த நீர். அதாவது செகண்ட் வேர்ல்ட் வார் பிறகு உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கத்துக்கு அமெரிக்கா முக்கிய காரணம். இந்த வரையில ஐக்கிய நாடுகள் சபையை எப்போவாவது அமெரிக்கா மதித்திருக்கிறது. அதன் தலைமையகம் வந்து நியூயார்க்லாம் இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா மதிக்கவில்லை. ஈவன் இப்ப கடந்த காலங்களில் நடைபெற்ற கன போருக்கு வந்து அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபை சொல்றதை கேட்கல. சரியா? இப்ப இது நான் இதை கதைத்து கொண்டு போனா நீண்ட நேரம் கதைக்க வேண்டும். என்னால் நிறுவ முடியும் அமெரிக்காவில ஜனநாயகம் இல்லை என்று. ஆனால் நாங்கள் அது தனி அத்தியாயமாக கதைப்போம். இல்லை, நான் முதலே சொன்னது போல கனடாவோடு அமெரிக்காவுடைய ஜனநாயகத்தை நான் ஒப்பிடவில்லை. ஐரோப்பிய நாடுகளோடு நான் அந்த ஜனநாயகத்தை ஒப்பிடவில்லை. என்னுடைய ஒப்பீடு அமெரிக்காவா, ரஷ்யாவா, சீனாவா,
இந்தியாவா என்று வருகின்ற பொழுது யாரிடம் அதுல அது ஜனநாயக நடைமுறைகள் அதிகமாக இருக்கின்றன என்று கேட்கிறேன். இல்ல இப்ப இதுல சிக்கல் என்னன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு லெவல் இருக்கிறது. ரஷ்யா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா இருந்து பிறகு மேல வந்தது. அதே மாதிரி சைனாவும் வந்து ஒரு இந்த வரையும் அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருந்த கட்டமைப்பு இருக்கிறது. சரி, அப்ப இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு. ஆனா இந்தியாவில ஜனநாயக முறைகள் தொடர்ச்சியா இருக்கு. ஆனா இந்தியாவோட ஒப்புற அளவுக்கு அமெரிக்காலயும் ஜனநாயக முறைகள் இருக்கு. என்ன பொறுத்தவரையில நான் வந்து இந்த 4 நாடுகளோடையும் கொம்பிய பண்ற லெவல்ல இல்லை. என்னன்னா அமெரிக்காலயும் ஜனநாயக முறைகள் தொடர்ச்சியா நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த போரை பொறுத்தவரையில இந்த போர் வந்து நீண்ட காலமாக திட்டமிடப்பட்டது. இதற்கு பின்னாலே இஸ்ரேல் இருக்கிறது. இஸ்ரேல் தான் இன்றைக்கு மத்திய கிழக்கு, அதாவது நாங்கள் மத்திய கிழக்குன்னு சொல்றோம். ஆக்சுவலி ஈரான் வந்து மேற்கு ஆசிய நாடு உண்டு. மேற்கு ஆசியாவில வந்து அல்லது திருப்பி மத்திய கிழக்குக்கு வருவோம். மத்திய கிழக்குல வந்து ஈரான் போன்ற பவர்ஃபுல்லான நாடை இருக்கிறத இஸ்ரேல் விரும்ப இல்லை. இஸ்ரேலை பொறுத்தவரையில அங்க ரெஜிம் சேஞ்ச் பண்ணப்பட்டு இஸ்ரேல் மற்றது அமெரிக்கா சொல்ல கேட்கிற ஒரு ஆட்சியாளர் அங்க வர வேண்டும். அதற்காக ஏற்படுத்தப்பட்ட போர் தான் இது. நீங்கள் பின்னுக்கு நோக்கி பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக ஈரான்ல இருக்கிற அணு ஆயுத விஞ்ஞானிகள் வந்து நேரடி தாக்குதலால ஸ்பாட் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு. அங்கு அணு ஆயுத உற்பத்தி வரக்கூடாது என்றதுல இஸ்ரேல் மிக கவனமாக இருக்கிறது. இந்த போருக்கு முதலே வந்து ஈரானிய உளவு பிரிவு வந்து மிகவும் பலவீனமான ஒரு உளவு பிரிவா இருக்கிறது. அங்க இருக்கிற ஆப்கான் ரெஃப்யூஜிஸை பயன்படுத்தி வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து தொடர்ச்சியாக உள்நாட்டு விஷயங்களை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட அவர்கள்ட்ட ஒரு மேப்பே இருக்கிறது. கொமேனி தொடக்கம் கிட்டத்தட்ட நீங்கள் இப்ப கடைசியாக கிடைச்ச செய்தியின்படி மிக முக்கியமான கொமாண்டோஸ் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் எங்கெங்க இருக்கணும், எங்கெங்க தங்கி இருக்கணும் என்பது இந்த போருக்கு முதலே அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். போர் அதாவது நேற்றிரவு அல்லது எங்கட நேரப்படி 10:30க்கு தொடங்கப்பட்ட போர் இன்றைய காலமே கிடையில 11 மணி தொடங்கப்பட்ட போர் இன்றைய காலமே கிடையில பல முக்கியமான தலைவர்கள் அங்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள்ட்ட ஏற்கனவே ஒரு மேப் இருக்கு, எங்கெங்க இருக்கணும் என்று. இது என்ன ஒவ்வொரு மூவும் வந்து திட்டமிடப்பட்டது. இப்ப நாங்கள் இன்றைய சொல்லலாது ஓகே, இரவு வந்து ஒரு இடத்துல தங்கி இருக்கிறவர்கள் காலமே வந்து மிக முக்கியமான கூட்டத்துக்காக போனார்கள். இது வந்து ஈரானிய திட்டமிடல் அல்லது உளவு பிரிவின் மிக மோசமான பலவீனம். பலவீனம் மட்டுமல்ல, மிக தோல்விகரமான அணுகுமுறை. தெரியும் என்ன உங்களுக்கு சுத்தவர உங்களுக்கு தெரியும் என்ன, ஏப்ரஹாம் லிங்கன் நிக்கிறார், ஃபோர்ட் நிக்கிறார், எல்லாரும் நிக்கணும். உங்களை நோக்கி ஏப்ரஹாம் லிங்கனுக்கும் ஃபோர்டுக்கும் தான் இவ்வளவு காலம் இழுத்தடிக்கப்பட்டது என்பதும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும், சாமானியருக்கும் தெரியும். சுத்தவர நிக்கணும் என்ன, அது ஆவியா நிக்கணுமோ என்னவோ நிக்கணும். அப்ப உங்களை நோக்கி தான் நிக்கணும் என்ன. அப்ப நீங்கள் எங்க மூவ் பண்ணி இருக்கணும் என்ன. ரஷ்யா வந்து பலவீனமான சூழல்ல இருக்கு. ரஷ்யாவுக்கு ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கு. சீனா வந்து சீனா நீண்ட காலமே ஓப்பனா சொல்லிட்டு தாங்கள் போருக்குள்ள வரமாட்டவன். இதன் காரணமா தான் அந்த வந்து சீனா வந்து ஈரான்ட கொடுத்திருந்தா ஏன் ஈரான் இதுவரையில பாவிக்கல. அமெரிக்கா தொடர்ச்சியாக வந்து இவ்வாறான பொய்களை தான் சொல்லிக் கொண்டிருக்கு. அவையிட்ட இது இருக்கு. இப்ப கடந்த பல கிழமைகளாக காங்கிரஸ்ல கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஈவன் அவைட்ட ட்ரம்ப் பேச்சுல கூட சொல்லப்பட்டது அமெரிக்காவுக்கு நேரடியாக தாக்குவார்கள் என்று கூட கூறினார். ஆனால் உண்மையாக ஈரான்கிட்ட அப்படி ஒன்றும் இல்லை. இருந்திருந்தா இவ்வளவு நேரத்துல எவ்வளவோ தாக்குதல் நடந்திருக்கும். தாக்குதல் நடந்தது சொல்லப்பட்டது. ஆமா, பஹ்ரைன்ல நடந்திருக்கிறது, குவைத்தில் நடந்திருக்கிறது, துபாய் ஏர்போர்ட் வந்து அடிக்கப்பட்டிருக்கு. அது பை ஆக்சிடென்டா அடிச்சது கொண்டு இங்கேயே போயிருக்கு. மற்றது இஸ்ரேல்ல வந்து சோஃபார் வந்து ஒரு ஆள் செத்துருக்கிறார், 200 பேர் காயம். இப்ப நீங்க 200 மிசைல் அடிக்க 10-12 போவோம் என்ன. அப்ப என்ன நடந்தது? அமெரிக்கா வந்து ஒரு பொய் பிரச்சாரம் ஒன்றை மேற்கொண்டு இந்த போரை நடத்தி கொண்டிருக்கு. இஸ்ரேல் என்ற உள்நோக்கத்துக்காக இந்த காசாவில் அவ்வளவு மக்களையும் அழித்து போட்டு என்ன செய்யறாங்க. அதன் காரணமா தான் நான் சொல்ல வந்தேன், இது ஒரு ஆபத்தான சமிஞ்சை. ஏனென்றால் இப்பொழுது ஈரானை இஸ்ரேலோடு இணைந்து அவர்கள் அளிக்கின்ற இந்த செயற்பாடு மூலமாக அடுத்ததாக யார் மீது போர் தொடுக்க போறார்கள் என்று தெரியாது.
ஏற்கனவே நேச நாடுகளோடு மோதல் வந்து விட்டது, ராஜேந்திர அடிப்படையிலான மோதலாக இருக்கிறது. ஆனால் அடுத்தது என்ன? ரஷ்யாவாக இருக்கலாம், அல்லது ஏனைய நாடுகளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், கிரீன்லாண்டாக இருக்கலாம், கனடாவாகவும் இருக்கலாம். ஆமா, கனடா. இப்ப நாங்கள் இந்த நாட்டில் இருந்து கொண்டு இந்த விஷயத்தை கண்டிக்காட்டில் நாளைக்கு எங்களுக்கு தான் இது நடக்க போகுது. இப்ப அடுத்த கிரீன்லாண்டு போனால் அதுக்கு அடுத்த கனடா. ட்ரம்ப் டார்கெட் கண்ட்ரிஸ் வந்து அவர் பதவி ஏற்கே சொன்ன நாடுகள்ல ஒவ்வொன்றா போய்கொண்டிருக்கு. நாங்கள் வந்து எங்களுக்கு அடுத்த பயம் எங்களுக்கு தான் பக்கத்துல இருக்கு. எங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். ஆமா, பொய்யும் சொல்லல, ஏன்னா அவர்களுக்கு தெரியும் அது. லங்கதாஸ் உங்களிடம் அடுத்த கேள்வி. இந்த நாங்கள் கருத்து சமராக இதை வைக்க போறாமா அல்லது ராஜேந்திர அடிப்படைகளுடைய ஒரு புலனாய்வாக வைக்க போறாமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு ஆபத்தை நோக்கி உலகம் போகிறது என்பது மட்டும் புரிகிறது இல்லையா? இந்த போரினுடைய தாக்கத்தை இன்று நடந்த இந்த அல்லது 2ஆம் நாளுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய தாக்கம் மட்டும் இல்லை, ஆனால் அதனுடைய பக்க விளைவுகள் என்று வருகின்ற பொழுது அது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, இதில் நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்து ஒரு விடயம் ஒன்றை உள்வாங்க வேண்டும். போர் என்ற பெயரிலும் உலக ஒழுங்கு என்ற பெயரிலும் கற்பினை என்ற பெயரிலும் நாடுகளை ஆக்கிரமிப்பதை நாங்கள் ஆதரிக்கிறோமா என்று அந்த ஒரு கேள்வி ஒன்றுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தால் நிறைய கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த ஈரானிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று வர வேண்டும் என்ற அந்த உலக ஒழுங்கை நாங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வழி ஒன்றை சமைத்துக் கொடுக்கிறோம், அந்த வழியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு கேள்வியோடு தான் அடுத்து வருகின்ற நாட்கள், வாரங்கள், மாதங்கள், என் வருடங்களும் கடக்கப் போகின்றன. சதாம் ஹுசைனை தேடி அமெரிக்கா சென்ற போது அங்கே நடந்த அதே அழிவுகளை அந்த நாட்டோடு மாத்திரம் நாங்கள் அடக்கிவிட முடியாது. நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த தாக்குதலுக்கு ஈரான் மறு தாக்குதல், மறு விளைவுகளை ஏற்படுத்த ஆரம்பித்தால் அந்த விளைவு உலகளாவிய ரீதியிலே எந்தெந்த நாடுகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆபத்தாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி ஒன்றும் இங்கே முக்கியமானது. மிகப்பெரிய போரை சந்தித்த ஒரு சமூகம் ஒன்றும் ஒரு ஆக்கிரமிப்பையும் ஒரு நாடு பிடிப்பதையும் ஆன்மீக தலைவர்களை கொல்வதையும் எந்த அளவிலே ஏற்றுக்கொள்ள போகிறது, எந்த அளவிலே அதுக்கு எதிர்வினையாற்ற போகிறது என்ற ஒரு கேள்வியில் தான் என்னை பொறுத்தவரை கனடாவில் இருந்து ஒரு கனேடிய தமிழர் என்ற வகையிலேயே அந்த ஒரு கேள்விதான் இங்கே முக்கியமானது. இன்றைய அமெரிக்க ஜனாதிபதியினுடைய நகர்வுகளின் அடிப்படையிலே கனேடிய பிரதமருடைய அந்த பதில் அறிக்கை சரியானதாக இருக்கலாம். ஆனால் அது கனடாவிற்கு நீண்ட காலத்திற்கு ஆபத்தான ஒரு நிலைப்பாடாக மாறிவிடுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முதல் சதாம் ஹுசைனை தேடி அமெரிக்கா சென்ற போது கனடா எடுத்த அதே நிலைப்பாட்டில் இருந்து கனடா மாற வேண்டிய நிலைக்கான காரணிகளையும் நாங்கள் சற்று ஆராய வேண்டிய ஒரு தேவை ஒன்றும் இருக்கிறது. நீங்கள் சொல்லுகின்ற அந்த காரணிகள் இருக்கிறது, ஆனால் காரணிகள் இருக்கின்றன, ஆனால் நிலைப்பாடுகளிலே மாற்றம் இல்லை. அமெரிக்காவோடு நாங்கள் நேச நாடாக இருந்தோம், அமெரிக்காவை தங்கி இருந்தோம், அமெரிக்காவை நம்பிக்கொண்டு நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் தொடுக்கின்ற அத்தனை போருக்கும் சென்றோம். இல்லாத போனால் ஏதோ ஒரு வகையிலே பின்புலத்திலே ஆதரவு வழங்கினோம் என்ற நிலைப்பாடுதான் கடந்த 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக இருக்கின்றன. அதில் இருந்து ஒரு மாற்றமாக இந்த அமெரிக்க ஜனாதிபதியினுடைய இந்த டெரிஃப் என்று சொல்லப்படுகின்ற வரிப்போரின் பின்னரான ராஜேந்திர உடைவுகளின் பின்னர் ஒரு மாற்றம் வரும். நேச நாடுகள் எல்லாம் உடைந்து விட்டன. அவர்கள் ஓரளவுக்கு அமெரிக்காவை பகைக்க துணிந்திருக்கிறார்கள், அல்லது அமெரிக்காவுக்கு மாற்றீடான தெரிவுகளை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நம்பி இந்த காலத்திலே உடனடியாக வேலைக்கு விடுகிறார்கள். நாங்கள் ஏற்றுக் கொடுக்கிறோம் இந்த போரை என்று. இதிலே அந்த ஒரு ஷரியா என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய அடிப்படைவாதத்தின் அடிப்படையிலே ஒரு கொடுங்கோல் கட்டமைப்பை அயத்துல்லா அலி கமைனி தலைமையிலான அரசு அங்கே கட்டமைத்தது என்பது ஏற்புடையதல்ல. ஒரு ஜனநாயக நடைமுறை இல்லை என்பது புரிகிறது. ஆனால் இங்கே இனி யாரை வீழ்த்த போறீர்கள் என்ற ஒரு கேள்விதான் வருகிறது. நீங்கள் விரும்பிய அத்தனை நாடுகளிலும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள்.
மத்திய கிழக்கிலே இப்பொழுது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்தவித எதிர்ப்பும் இல்லை. எல்லா ஒன்று நேச நாடுகளாக இருக்கின்றன. எல்லா எதிரிகளாக இருந்து இறுதியாக இருந்த நாடும் இப்பொழுது அகற்றப்படுகிறது என்றால் அதனுடைய விளைவு இவ்வாறு இருக்க போகிறது. ஆனால் இதை கடந்து இந்த கனடாவுக்கு இதைவிட வேறு தெரிவுகள் இருக்கின்றன. கனடாவிற்கு தெரிவுகள் இல்லை உதயன், உண்மை அதுதான். கனடாவிற்கு தெரிவுகள் இல்லை என்பதுதான் உண்மை. தெரிவுகள் இருப்பதாக நாங்கள் பிரிட்டன் பண்ணவும் தேவையில்லை, நாங்கள் அமாத்து காட்டவும் தேவையில்லை. ஆனாலும் இது ஒரு ஆபத்தான ஒரு நகர் ஒன்று. அந்த ஆபத்தை நாங்கள் எந்த மாதிரி எதிர்கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. மாக்கானி இன்று இந்தியாவில் இருக்கிறார். ஒரு ஊடகவியலாளர் ஒருவரோடு ஃபயர் சாட் என்ற ஒரு கேள்வி பதில் ஒரு பகுதி ஒன்றில் ஈடுபட்டிருந்த போது இந்த தாக்குதலுக்கான முன்முயற்சிகள் குறித்து தன்னிடம் ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருந்ததாக தெரிவித்தார். ஆனால் மீண்டும் மீண்டும் கனடா அதில் எந்த விதமான பங்கை மேற்கொள்ளவில்லை. தாக்குதல் திட்டத்திலோ அல்லாவிடில் தாக்குதல் நடவடிக்கையிலோ, அதாவது எக்ஸிகியூஷனிலோ தாங்கள் கனடா பங்கேற்கவில்லை. இனியும் கனடா இதிலே பங்கேற்காது என்பதையும் தெரிவிக்கிறார். ஆகவே அது ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு ஒன்றை தான் தெரிவிக்க வேண்டும் என்பதிலே அவரும் வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்தும் மிகவும் அவதானமாக இந்த நாட்களிலே வரப்போகின்ற கெனடிய அரசாங்கத்தினுடைய ஊடக அறிக்கைகள், அவர்களுடைய அந்த PR, அவர்கள் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்க போகிறது என்பதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஆனால் கனடாவுக்கு வேறு ஒரு தெரிவு இல்லை உதயன், அது உண்மை. அதுதான், கனடாவுக்கு தெரிவு இல்லை என்றது உண்மைதான். அரசாங்கமாக தெரிவில்லை, ஆனால் கெனடியர்களாக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். அது மிக முக்கியமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். குமார், இந்த போரினுடைய எதிர் வினைகள் இவ்வாறு இருக்கும் என்று நாங்கள் ஒரு ஆருடம் பார்த்த அல்லது கணிப்பிட்ட நாட்கள் இந்த நேற்றைக்கு முன்னைய நாட்கள். எவ்வாறு ஈரான் தன்னுடைய பதில் தாக்குதல் நடத்த போகிறது என்று. ஆனால் இப்பொழுது இஸ்ரேல் மற்றும் 4 அரேபிய நாடுகள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பாரிய சேதத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலோ அல்லது அவர்களுடைய அந்த ஏவுகணை தாக்குதல் பலத்தை வெளிப்படுத்துகின்ற அளவிலோ இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு கட்டத்தில் நாங்கள் யோசித்தோம், இந்த USS ஏப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பல்கள், இந்த அணு ஆயுத விமானம் தாங்கி கப்பல்கள், அதனோடு உட்பட்டதாக பெரும் போர் கப்பல்கள் அந்த பிராந்தியத்தை சூழ்ந்திருக்கின்றன. அதுக்காகத்தான் இவர்கள் இந்த போரை தாமதப்படுத்தினார்கள். இதிலே ஒரு கப்பல், ஒரு பிரதானமான விமானம் தாங்கி கப்பல் அழிக்கப்பட்டாலே அது பெரிய பாதிப்பை அல்லது அவர்களுடைய அந்த பிம்பத்தை உடைக்கின்ற வகையில அமைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு சிறிய சேதம் கூட இதுவரைக்கும் ஈரானுடைய பதில் தாக்குதலை ஏற்படுத்தப்படவில்லை. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? முக்கியமான கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து டிஸ்ஃபங்க்ஷனல் தான் சொல்ல வேண்டும். கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு வார் செய்யறா, இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து அப்படியே இருக்க வேண்டும். அதுல வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஃப்ரம் ஜெனரல், லெப்டினன்ட் ஜெனரல், பிரிகேடியர், கர்னல், லெப்டினன்ட், அப்படியான கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஒரு தொடர்ச்சியா இருந்தா தான் நீங்க ஒரு வார் செய்யலாம். மற்றது பப்ளிக் இந்த சப்போர்ட் இருக்க வேண்டும். அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து எப்ப உடையுதோ அன்றைக்கு நீங்க வந்து கோஆர்டினேட்டட் அட்டாக், கோஆர்டினேட்டட் டிஃபென்ஸ் செய்யலாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் கமாண்டர்ஸ் வந்து நீங்க ஓபனா இல்லை, எல்லாரும் வந்து மிகவும் ஒரு 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 ஒளித்த நிலை தான் இருக்கிறார்கள். அதாவது கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து காம்ப்ரமைஸ் சொல்லுகிறார்கள். அதாவது இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது காம்ப்ரமைஸ் சொல்லுகிறார்கள். ரெண்டபடியா வந்து இவர்கள் வந்து ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக் செய்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குமோன்ற ஒரு கொஸ்டின் மார்க். மற்றது இது நம்ம வந்து ஒரு கிழமை தான் தெரியும் இவருடைய ஸ்டாக்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு நம்ம அடிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடத்துல இருந்து மிசைல்ஸ் அடிக்க அவர் வந்து ட்ராக் பண்ணலாம், எங்க இருந்து வருதுன்னு, எங்க இருந்து போகுதுன்னு ட்ராக் பண்ணலாம், அவர் ஈஸியா டிஸ்ட்ராய் பண்ணலாம். ஏன்னா அந்த சூப்பர் அப்படி ஒன்று ஒரு அணுவாயுத தயாரிப்பை நோக்கி சென்று கொண்டிருந்த நாடு ஈரான். ஆகவே அவர்களிடம் அணுவாயுதம் இருக்கிறது இல்லையோ, ஆனால் அணுவாயுதத்தை நோக்கி செல்கிறார்கள் என்றால் ஏனைய தொழில்நுட்பத்திலே அவர்கள் கடுமையான ஒரு உச்சம் பெற்றிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி இல்லாவிட்டாலும் கூட ரஷ்யாவோ சீனாவோ கூட பின்புலத்திலே அவர்களுக்கு வாரான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒன்று நடக்க அப்படி இல்லை, முழுக்க இல்லை, முழுக்க டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டார்.
ஏன்னா அது வந்து அது மிகப்பெரிய பிரச்சனை. உதாரணத்துக்கு நீ இஸ்ரேல பாத்தீங்க என்றால், இஸ்ரேல யுஎஸ்ஏ பாத்தீங்க என்றால், 2 மிஸ்டேக் அவர்கள் அதாவது செகண்ட் வேர்ல்ட் வார் விட்டார்கள். ஒன்று வந்து நார்த் கொரியா, மற்றது வந்து பாகிஸ்தான். 2க்கும் வந்து அதாவது அட்டம் பாம் செய்ய விட்டு இப்பொழுது அவர்கள் வந்து எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் எடுக்காத மேல் இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு இந்திரா காந்தி கவர்மெண்ட் இருக்கும் பொழுது வந்து அவர்கள் மிராஜ் 2000 ஃபைட்டர்ஸ் பிரான்ஸுக்கு வீழ்ந்ததே வந்து பாகிஸ்தான் அட்டாமிக் பவர் எனர்ஜியை வந்து டிஸ்ட்ராய் பண்றதுக்கான கடைசி நேரத்தில் வந்து இந்திரா காந்தி அதை விட்டு விட்டார். அது விட்டபடியே தான் இப்பொழுது சவுத் ஏஷியாண்ட டிஃபென்ஸ் பேலன்ஸே மாறி இருக்கின்றது. சேம் திங் இன் ஈஸ்ட் ஏஷியா, அதாவது நார்த் கொரியாண்ட அட்டாமிக் பவர் ப்ரோக்ராம் போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா யூஎஸ்ல இருந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பிரசிடென்ட் வந்து ஒரு தீர்க்கதரமான, அதாவது ட்ரம்ப் எடுத்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கவில்லை. அது எடுத்திருந்தா இப்பொழுது வந்து ஃபார் ஈஸ்ட் ஏஷியா வந்து முக்கியமான இடத்துல இருந்திருக்கும். இந்த அதே மிஸ்டேக்கை வந்து ஈரான்ல வந்து அவர் எடுக்க தயாரா இல்லை. அதாவது யூஎஸ் டிஃபென்ஸ் பாலிசி மேக்கர்ஸ் வந்து பாகிஸ்தான்ல விட்டப்படியோ இல்லாட்டி நார்த் கொரியால விட்டப்படியோ திருப்பி ஈரான் விஷயத்துல எடுக்க விரும்பவில்லை. தான் அவர் இதை எடுத்தார்கள். இது உதயன், இந்த சிச்சுவேஷன் வந்து இது 1000-2000 வருஷமா போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த துல்லியமான தாக்குதல் நடவடிக்கை மிக மிக குறைந்த அளவு சேதத்தை வைத்துக்கொண்டு அல்லது சேதமே இல்லாமல் எதிராளியை வீழ்த்துவது அல்லது ஆட்சி அகற்றுவது என்ற பொறிமுறை இந்த ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி ஆரம்பித்தது. ஜனாதிபதி அவருடைய மாளிகையில் வைத்தே கடத்தப்பட்டார் அல்லது கைது செய்யப்பட்டார் என்ற பதங்களினூடாக அவருக்கு என்ன நடந்தது என்பதை பார்க்கிறோம். அங்கே அவருக்கு பாதுகாவலாக நின்றவர்கள் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு சென்றார்கள். அது மிக துல்லியமான அந்த ஒலியை மையமாக வைத்து உடல் சம்பந்தமான பல உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அதை விட ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த S-300 போன்ற மிசைல் உதவிகள், நீண்ட தூர ஏவுகணைகள் உட்பட்டவற்றை வழங்கியிருந்தன. அவை கூட செய்யப்படாமல் போய்விட்டன. ஆனால் இந்த விடயத்துல இது வழங்கப்பட்டு அவை செய்யப்பட முடியாத அளவுக்கு ஏதாவது தொழில்நுட்ப ரீதியாக முடக்கப்பட்டதா? உதாரணத்துக்கு வந்து யுஎஸ் வந்து இந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜியை வந்து சைபர் வார்ஃபியர்ல வந்து இந்த ரேடாஸை ஜாம் பண்ற அளவுக்கு இருக்கிற டெக்னாலஜி வந்து ரஷ்யாக்கு தான் இருக்கின்ற, வேறு ஒரு இடமும் இல்லை. உதாரணத்துக்கு ரேடார் டெக்னாலஜி ட்ராக்கிங் சிஸ்டத்தை நீங்க ஜாம் பண்ணீங்கன்னா ஈரான் ஒன்றும் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு வந்து வீரான் வந்து ஒபாமாண்ட டைம் வந்து கொல்லும்படும் பொழுது வேற முழுக்க பாகிஸ்தானின் ரேடார் சிஸ்டத்தை வந்து ஜாம் பண்ணார்கள். அது பாகிஸ்தான் ரேடார் சிஸ்டம் ஜாம் பண்ணல, ஏன் ஈரான் ஜாம் பண்ணிடு? அதாவது டெக்னாலஜி வந்து ஒரு கண்ட்ரி கவுண்டர் பண்ண, அது ரஷ்யா விட எந்த ஒரு கண்ட்ரியும் கவுண்டர் பண்ணிடாது. இந்த ரேடார் சிஸ்டம் வந்து அடிபட்டு விட்டது. மற்றது சிஸ்டம் உடைபட்டு இருந்தது, ட்ராக்கிங் சிஸ்டம் எல்லாம் உடைபட்டு விட்டது. இவர்கள் வந்து ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு கவுண்டர் அட்டாக் செய்ய அளவுக்கு வந்து ஈரான் வந்து கேப்பபிலிட்டி இல்லை. மற்ற ஸ்டாக் பாயில் எவ்வளவு தூரம் நீங்க மிசைல்ஸ் வச்சிருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் 100-200 அடிச்சால் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க தாக்கு பிடிக்கிறீங்க. ப்ரொடக்ஷன் வந்து இல்லை. இப்பொழுது ப்ரொடக்ஷன் செய்யற அளவுக்கு அவருடைய கேப்பபிலிட்டி இல்லை, முழுக்க முடங்கி விட்டது. இவர்கள் வந்து இன்னும் ஒரு 2 வீக்ஸுக்கு ஏதாவது செய்யலாம், 2 வீக்ஸுக்கு செய்ய முடியாது. இன்னும் ஒரு சொன்னார்கள், சொல்ல வேண்டும் என்னென்றால் ரதன் சொன்ன மாதிரி அயல்நாடு இன்டெரக்டா வந்து யுஎஸ் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிக்கிறார்கள் ஈரானுக்கு அடிக்க சொல்லி. உதாரணம் சவுதி அரேபியா பாருங்க, சவுதி அரேபியா இன்டெரக்டா வந்து யுஎஸ் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இது பண்ணி ஈரானுக்கு அடிக்க சொல்லி ஏன்னா வந்து அதாவது ரீஜனல் இம்பேலன்ஸ் அதுக்காக இப்பொழுது அயத்துல்லா அலி கமேனி அவர் தான் அனைத்து முடிவுகளையும் எடுத்தார். அது ஜனாதிபதிகள் எல்லாம் ஒரு பொம்மைகளாக பெயருக்கு நியமிக்கப்பட்டவர்களான அவர்கள் அவ்வாறு தேர்தலில் வருவது கூட இவருடைய அனுமதி இல்லாமல் வர முடியாது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதான் வரலாறு. இவர் தலைமையிலான இந்த ஆட்சி கட்டமைப்பை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற IRGC உருவாக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் 2024ஆம் ஆண்டு கணிப்பீட்டின்படி 1,25,000க்கு மேற்பட்ட காவலர்களை அது கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அது முற்றுமுழுதாக செயலிழந்திருக்கிறது என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் அது மையமே உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அடுத்த கட்டம் என்ன? ஏதாவது
புதிய தளபதிகள் அல்லது புதிய தலைமைகள் உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள், இந்த போரை இவர்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? அங்க வந்து ரெண்டு பிரச்சனை இருக்கு. உதாரணத்துக்கு வந்து இந்த ரெவல்யூஷன் நடந்த ஒரு 1979 நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஈரான் ஆர்மி வந்து ஓரளவு பவர்ஃபுல்லா இருந்தது, முழுக்க முழுக்க யூஎஸ் வெப்பன்ஸ். அதில் இருக்க முழு டாப் கமாண்டர்ஸையும் இவர்கள் எக்ஸிக்யூட் பண்ணார்கள், கொன்றார்கள். அது பிறகு அவர்கள் அந்த ஆர்மியை வச்சிருந்தாலும் அந்த ஆர்மியை கவுண்டர் பண்றதுக்கு ரெவல்யூஷனரி கார்டு இதை உருவாக்கினார்கள். அங்க வந்து ரெண்டு பவர் ஸ்ட்ரக்சர் இருக்குதா, ஒன்று வந்து ஈரானியன் ஆர்மி, ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டு. ஆனா இப்போது வந்து ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டுக்கு வந்து கனகாலமா மிக முக்கியம் கொடுத்து வந்து அவர்கள் மிக பவர்ஃபுல்லா இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் டாப் கமாண்டர்ஸை இவர் வைப் அவுட் பண்ணிவிட்டார்கள். இந்த ஸ்ட்ரைக்ல வந்து முதல் ஸ்ட்ரைக்ல வந்து கணக்க வைப் அவுட் பண்ணிவிட்டார்கள். மற்றபடி அதுல வந்து அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஒரு லீடர்ஷிப் வெக்கும் இருக்கின்றது. அது என்ன மாதிரியான எஃபெக்ட் வரும் ஒருவருக்கும் தெரியாது. ரெண்டாவது வந்து ஈரானியன் ஆர்மி. ஈரானின் ஆர்மி வந்து உங்களுக்கு தெரியும், ஒருவரும் அதை பற்றி கலைப்பதில்லை. ஆனா அது வந்து இருக்கின்றது. அது என்ன ரோல் பிளே பண்ண போன்றது இன்னொரு பிரச்சனை. மூன்றாவது வந்து பிரசிடென்ட். உங்களுக்கு தெரியும், பிரசிடென்ட் வந்து அது சும்மா வந்து எலெக்ட் பண்றது, அது வேற சொல்றதை எலெக்ட் பண்றது. அவருக்கு வந்து முக்கியமான பவர் இல்ல, முழு பவரும் வந்து ஆயத்துல்லா கொமேனி தான் இருந்தது. இப்பொழுது வந்து அங்க வந்து ஒரு பவர் வேக்யூம் பெரிய அளவில் இருக்கின்றது. பவர்ஸ், அதாவது ஆர்ம் போர்சஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஒரு மிக முக்கியமான வேக்யூம் இருக்கின்றது. இது என்ன மாதிரி இருக்கும் ஒருவருக்கும் தெரியாது, ஈரானிய மக்களுக்கு தெரியாது. இன்றைக்கு வந்து ஈரான்ல இருந்து ஸ்கை நியூஸ்ல வந்து ஒருவர் சொல்லும்போது ஹைலி டிவைடட் சொசைட்டின்னு சொல்லுகிறார். ஒரு பக்கத்துல பாட்டுகிறார்கள், ஈரானியன்ஸ் டான்ஸ் ஆடுகிறார்கள். இன்னொரு பக்கத்துல பார்க்கிறார்கள், ரெஜிமுக்கு சப்போர்ட்டா வந்து சட்டம் போடுகிறார்கள். ஹைலி டிவைடட் சொசைட்டி ஈரான் வந்து. அப்ப இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இன்னும் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஒரு வார் போய்க்க ஈரான் வந்து ஈரான் பப்ளிக் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண தெரியாது. ஏன்னா அவன் கரன்சி வந்து பவர்லெஸ், கியூபாண்ட கரன்சி மாதிரி பவர்லெஸ். சாமான்கள் வராது, ரைஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஜீரோ, கரன்சி பவர்லெஸ். இந்த முறை வந்து யுஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து மிலிட்டரி டார்கெட்டை மட்டும் டார்கெட் பண்ணவில்லை. உதாரணத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டார்கெட்ஸ், உதாரணத்துக்கு பெரிய பேங்க்ஸ், ஹெட் குவார்டர்ஸ், ரெவென்யூ ஏஜென்சிஸ், அப்படியான இதுகளெல்லாம் டார்கெட் பண்ணுகிறாங்க. ரெண்டபடியா வந்து இது வந்து ஆரம்பம் ஒரு நாள், இன்னும் ஒரு 2 கிழமையில தெரியும் அந்த பவர் வேக்யூம் என்ன இல்லாம. இன்றைக்கு ஃபாரின் மினிஸ்டர், அதாவது ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர் ஆயத்துல்லா கொமேனி ஒன்றும் நடக்கவில்லை, ஸ்கை நியூஸ்ல வந்து சொல்லும்போது ஒன்றும் நடக்கவில்லை, ஒரு பிரச்சனை இல்லை, அவர் உயிரோட இருக்கின்றார்கள். ஆனா அவர் சேர்த்து போய் சொல்லுகிறார்கள். மற்றது ஸ்கை நியூஸ் சொல்றாங்க, இந்த அப்ரைசிங்ல வந்து இந்த ஈரான் வந்து தங்கட கணக்கின்படி 3140 பேர் செத்து. அவர்களே 3140 செத்து என்றால் எவ்வளவு பேர் செத்துப்பான்னு யோசிச்சு பாருங்க. இது வந்து இப்பொழுது வந்து மிகவும் சிக்கலா இருக்கின்றது ஈரான் விஷயம். ஆனா யூஎஸும் இஸ்ரேலும் இதை விட போவதில்லை. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கண்டினியூ பண்ண போறார்கள். அதாவது மிகவும் அதீதமான பவர் இல்லை, அதாவது ஃபுல் ஃபோர்ஸ்ல 2 வீக்ஸ் பிறகு ஈரான் எல்லாமே என்னன்னு தெரியும், நாங்கள் பார்த்தா தெரியும். ராதன், இந்த போரினுடைய தொடர்ச்சியை தொடர்பாகத்தான் அடுத்த கேள்வி. நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது எத்தனை நாட்கள் அளவுக்கு இந்த போர் செல்ல போறது? அது அந்த 2-3 நாடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு போராக இருக்க போறதா, அல்லது மத்திய கிழக்கு வட்டகையை உலுக்கக்கூடிய வகையிலே போர் இன்னும் வியாபிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? இந்த 80களில் வந்து யாழ்ப்பாணத்துல மதில் எழுதியிருக்கும் நாய் கடிக்கும் கவனம் உண்டு. உள்ளுக்குள்ள போனா நாயும் இராது, பூனையும் இராது. அதே போன்ற ஒரு விஷயத்தை தான் அமெரிக்கா வந்து இப்ப கடந்த ஒரு மாதமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கு. ஈரான் அது இருக்கு, இது இருக்கு, மிசைல்ஸ் இருக்கு, அது இது இருக்கு, இங்கே அடிக்க போறாங்க, அங்கே அடிக்க போறாங்க. என்ன பொறுத்தவரையில இந்த கடந்த 24 மணித்தியால போரை மையப்படுத்தி சொல்கிறேன், மேக்சிமம் 1 வீக். அதோட வந்து ஈரான் வந்து சரண்டர் பண்ணிடும், அல்லது ஈரான்ல ஒரு ரெஜிம் சேஞ்ச், அதாவது புதிய தலைவரோ புதிய ஜனாதிபதியோ தற்காலிகமாக அமெரிக்காவும் இஸ்ரேலால தீர்மானிக்கப்படுவார்கள். அவர் அமெரிக்காவிலிருந்து ஈரானை பொறுத்தவரையில சுத்தவரை ஈரான் வந்து ஒரு சவுதிக்கும் ஈரானுக்கும் இடையில தொடர்ச்சியாக ஒரு போர் போய்கொண்டிருக்கு. சவுதியை பொறுத்தவரையில ஈரான் இருத்தல் என்றது சவுதிக்கு பிரச்சனை. சுத்தவரை இருக்கிற கன நாடுகள் வந்து ஈரான் அழிக்கப்பட வேண்டும் அல்லது ஈரான் பலவீனமாக்கப்பட வேண்டும் என்றதுல கவனமா இருக்கு. ஏன்னா ஈரான் மத்திய கிழக்குல ஈரான்
ஒரே ஒரு நாடு தான் கூடுதலாக சிரியாவும் ஈரானும் தான் ரஷ்யாவோடையும் சீனாவோடையும் நெருக்கமான உறவை கொண்டிருந்தது. அப்ப அது நெருக்கமான உறவுன்றது ராணுவ ரீதியான நெருக்கமான உறவு. அப்ப இது வந்து மற்ற நாடுகளுக்கு பிரச்சனை. அப்ப இன்றைக்கு வந்து ஈரானுக்கு மீறான தாக்குதல் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடங்கி இருந்தாலும் சவுதியின் ஆதரவு இருக்கிறது. ஈவன் என்ன சொல்ற ஜோர்டான் போன்ற பல நாடுகளின் ஆதரவு இருக்கிறது அங்க. அப்ப ஈரான் பலவீனமாக்கப்பட வேண்டும் என்றதுல இந்த நாடுகள் தெளிவா இருக்கு. ஆமா, இந்த நிலையை ஈரான் தவிர்த்திருக்க முடியுமா? ஏனென்றால் இதிலே இந்த ஷியா மற்றும் சுனி ஆகிய இரண்டு பிரிவுகள்லாம் மிக பிரதானமான பிரிவுகள். அதுல இருந்து அலவைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரிவில் இருந்தான், ஷியாவில் இருந்து ஒரு பிரிவு தான் பஷார் அல் அசாத் சிரியாவில். ஈராக்கில் பெரும்பான்மையானவர்கள் சுன்னி இஸ்லாமியர்களாக இருந்த போதிலும் கூட ஷியாவை சேர்ந்த மன்னிக்க வேண்டும், ஷியாவை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற போதிலும் கூட சுன்னியை சேர்ந்த சதாம் ஹுசேன் ஆட்சியில் இருந்தார். ஆனால் இப்பொழுது அது ஷியாவினுடைய பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது. அங்கே அந்த பிராந்தியத்திலே சவுதி அரேபியா சுன்னியை மையமாக கொண்டதாக இருக்கிறது என்ற நிலை, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாறுபாடான அந்த இரண்டு கட்டமைப்புகளையும் பார்த்தாலும் கூட இஸ்லாமியர்களாக அவர்கள் பிரிந்து நின்றதனுடைய ஒரு பாரிய விளைவை, பாதகத்தை இப்பொழுது இவர்கள் எதிர்கொள்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை ஈரான் தவிர்த்திருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்ல, ஈரான் தவிர்க்கிறதுக்கான கடந்த 2 மாதமாக அமெரிக்காவோட வந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டது. இந்த இப்ப ஈரானுக்கு முதலே தெரியும் இந்த ரெஜிம் சேஞ்ச் நடக்க போகுது. என்னுடைய கேள்வி இந்த போரை தவிர்ப்பது அல்ல, தான் தனித்து விடப்படுவதை தவிர்ப்பது. இன்று முடியும். இஸ்லாமிய நாடுகள் தான் அமெரிக்காவுக்கு தங்களுடைய தளங்களை வழங்கி இருக்கின்றன. இஸ்லாமிய நாடுகள் தான் அமெரிக்காவுக்கான அத்தனை தார்மீக உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றன. ஈரான் வீழ வேண்டும் என்பதற்கான அத்தனை பின்புல பலமும் அங்கிருந்தான் கிடைக்கிறது என்றால் இதை சீர் செய்வதற்கு ஈரான் முயற்சித்திருக்கலாமா? இதுல 2 கேள்வி இருக்கிறேன்னா, இந்த மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது முஸ்லிம் நாடுகள் எல்லாம் ஒன்றாக வந்திருக்க முடியுமா இல்லையான்றது. சரியா, இது மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றாக வருவதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரும்பவில்லை. எனவே இவர்கள் ஒன்றாக வருவதற்கு ஆன முயற்சி அனைத்தையும் வந்து அவர்கள் தடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இதை மீறி மேலே வர இல்லாமல் போய்விட்டது. இது அந்த மத்திய கிழக்கு நாடுகளின் பலவீனம். இன்றைக்கும் வந்து மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தும் வந்து இராணுவ ரீதியாக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சார்ந்துதான் இருக்கின்றன. ஈவன் சவுதி அரேபியா கூட இராணுவ ரீதியாக அமெரிக்காவை சார்ந்துதான் இருக்கிறது. இந்த பலவீனம் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பலம். இன்றைக்கு ஈரான்ல நடக்கிறது அதுதான். இந்த மத்திய கிழக்கு நாடுகளின் ஒற்றுமையின்மை தான். ஈவன் பலஸ்டைன்ல நடக்கிறதும் அதுதான். பலஸ்டைன்ல இஸ்லாமிய நாடுகளிலே ஜனநாயக மாற்றம் வேண்டும், சர்வாதிகார ஆட்சிகள் கவிழ்க்கப்பட வேண்டும் என்று விரும்பிய அமெரிக்கா சவுதி அரேபியாவில் எந்த விதமான மாற்றத்தையும் ஜோர்டான்ல செய்யல. கிட்டத்தட்ட 7 நாடுகளுக்கு மேல அமெரிக்கா மத்திய கிழக்குல அரசர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். முபாரக்கை எகிப்திலிருந்து ஆட்சியிலிருந்து அகற்றியவர்கள், அதன் பின்னர் மீளவும் ராணுவ புரட்சி மூலம் கைப்பற்றிய அல்-சிசி பதவியேற்ற பொழுது அதை பற்றி அவர்கள் குறை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சர்வாதிகார ஆட்சி என்று கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல, ஈவன் கடாபியை என்னத்துக்கு கடைசியா எப்ஸ்டீனோட கனெக்ட் பண்றாங்க. எப்ஸ்டீனோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கடாபி அகற்றப்பட்டது. கடாபி என்னத்துக்கு ஆயிட்டீங்க? அப்ப மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து ஒரு அரசர்கள் ஆட்சி செய்யற நாடுகள்ல வந்து அமெரிக்காவோ அல்லது மற்ற நாடுகள், மேற்கு நாடுகள் ஜனநாயகத்தை பற்றி கதைக்க இல்லை. சவுதியில எப்ப வந்து கழிச்சரியா இல்லையா? அந்த ஈவன் டர்க்கியில எம்பசியில வச்சு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் ஒரு ஆள் கொல்லப்படைக்க கூட அமெரிக்காவும் மௌனம் சாதிச்சது. ஒன்றுமே சொல்ல இல்லை. ஏனென்றால் அமெரிக்காவுக்கு அந்த தேவை இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள் நிரந்தரமாக ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் லாபம். மத்திய கிழக்கை மட்டும் மையப்படுத்தியது அல்ல, வருகிறேன். மத்திய கிழக்கை மட்டும் மையப்படுத்தியது இல்ல, உலக நாடுகளில் ஆசியாவில் கூட அதைத்தான் செய்கிறார்கள். உலக நாடுகள் இடத்திலேயும் இதுதான். அதாவது இலங்கையில வந்து போர் உருவாக்கப்பட்டதுக்கான பின்னணியே உங்களுக்கு தெரியும். அது மேல ஒவ்வொரு நாடுகள்லயும் வந்து இந்த போர்கள் திட்டமிட்டப்பட்டு உருவாக்கப்படுது.
உதயன் அந்த சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டீங்க, இந்த ஈரான் வந்து இதை தவிர்த்திருக்கலாமோ இந்த வார. நிச்சயமா தவிர்த்திருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் 1979ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் ரூல் பண்றீங்க. உங்களுக்கு உங்களுடைய பலமும் தெரியணும், உங்களோட பலவீனம் தெரியணும். ஒரு ரூலருக்கு வந்து தன்னுடைய நாட்டின் பலம், தன்னுடைய பலவீனங்கள் தெரியாம நீங்கள் ரூல் பண்ணீங்களா? ஈரான் விட்ட மிகப்பெரிய பிள்ளை அதுதான். அதாவது தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் ஓவர் எஸ்டிமேட் பண்ணதான் காரணம். ஏன் ஓவர் எஸ்டிமேட் பண்ணா, அது அவருடைய தலையில் அதுதான் இருந்தது. 1000 வருஷமாக, அதாவது இஸ்லாமிக் காங்கர், அதாவது மிடில் ஈஸ்ட பிடிக்கும் பொழுது அவர்களுடைய தலையில் என்ன இருந்தோ அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். உதாரணத்துக்கு அவர்கள் ஈரானை, அதாவது பெர்ஷியா பிடிச்சோன்னு அதையே தான் மாத்தினார்கள். ஆப்கானிஸ்தான் ஏரியா பிடிச்சோன்னு அதைத்தான் செய்தார்கள். ஈஜிப்டை பிடிச்சோன்னு அதுதான் செய்தார்கள். சிரியா பிடிச்சோன்னு அதுதான் செய்தார்கள். அவர்கள் அந்த மென்டாலிட்டி வந்து 1000 years அதுதான். அவர்கள் பணமோ பலவீனமோ அதைத்தான் செய்தார்கள். அது அந்த விளைவுதான் இப்பொழுது நடக்கின்றது. அதாவது அந்த காலம் இது இந்த காலம். அதாவது ட்ரம்புக்கு ஒரு விதமான ஸ்ட்ராங்னஸ், ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கிங் இருந்தபடியே தான் இதை ஸ்டாப் பண்ண. ஈரானை இப்பொழுது ஸ்டாப் பண்ணாட்டி நீங்க இந்த காலத்தை நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. இல்ல, ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணணும் என்னன்னா, ஈரானை பொறுத்தவரையில அமெரிக்க எதிர்ப்பு தான் ஈரான் கொமைனி வந்து கடந்த 32 வருடமாக ஆட்சி செய்யறதுக்கு காரணமா இருந்தது. ஆமா, அமெரிக்க எதிர்ப்பை கைவிட்டு இருந்தால் எப்போவோ வந்து கொமைனிக்கு எதிரான ஒரு அல்லது கொமைனி தூக்கி 32 46 ஆண்டுகள் புரட்சியை வழிநடத்தியவர். 89ஆம் ஆண்டு இவர் பதவிக்கு வந்த பிறகு 81 வந்தார். விலகியவர். புரட்சி நடைபெற்றது 79. அதன் பின்னர் 81 அவர் ஜனாதிபதியாக பதவியேற்று 89 பதவியில் இருந்த 2 தவணைகள் இருந்தார். ஆனால் அவர் ஜனாதிபதியாக இருந்தாரோ, அயத்துல்லா அலி கமேனி ஒரு உயர் தலைவராக இருந்தாரோ, அவர் தான் அங்கே தீர்மானங்களை எடுத்தார். அமெரிக்க எதிர்ப்பு தான் வந்து அவரே ஈரானை வந்து கொமேனியை வந்து ஈரானை தன் கட்டமைப்புகளை வைக்கக்கூடியதா இருந்தது. அதுதான் மிக முக்கிய காரணம். அதாலதான் தொடர்ச்சியா வந்து அமெரிக்காவோட இவர்கள் கூட்டு சேர்றதுக்கோ அதுக்கு போகாமல் இருந்ததுக்கு காரணம். உங்களுக்கு தெரியுது, டிப்ளமேட்டிக் இதுல வந்து நீங்க இப்போ டெத் டு அமெரிக்கா நீங்கள் கோஷம் போட்டு இருக்க முடியாது. ஆனா அது போச்சுதா தூக்கி எறியப்படுவினா சிக்கல் அங்கதான் இருக்கு. நீங்க அங்க வந்து ஒரு விதமான சிக்கல் அங்கதான் இருக்கு. நாங்கள் அதையும் கவனத்துல கொள்ள வேணுமே. இப்ப இன்றைக்கு ட்ரம்ப் கனடா பற்றி சொன்னோன்னா கனடாவுக்குள்ள ஒரு ஒற்றுமை வருது. என்ன இல்ல, நான் அந்த முதலாவது தவணை அவர் பதவியேற்கிற பொழுது என்னுடைய நிலைப்பாடு இது ஒரு பாதகத்தை உலக மட்டத்தில் ஏற்படுத்தும் என்பது. இப்பொழுது ஈரான் மீது அவர் தடுத்த நடவடிக்கை சரியா தவறா என்பதுக்கு அப்பால் ட்ரம்ப் இவ்வாறான அந்த எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த போறார் அவருடைய நேச நாடுகள் மட்டத்திலே என்பதில் ஒரு கருத்து என்னிடம் இருந்தது. ஆனால் அதை அவர் நடைமுறைப்படுத்தியது 2வது தவணையிலே. முதல் வாரத்திலேயே அது தெரிந்தது. கனடாவினுடைய தேசியம், கனேடியன் நேஷனலிசம் உருவானது ட்ரம்பினுடைய வருகையின் பின்னர். அதாவது குறிப்பாக 2வது தவணை அவர் பதவியேற்றதன் பின்னர். அதுக்கு முன்னாடி கனேடியன் நேஷனலிசம் இருக்கவில்லை. என்றால் நாங்கள் எல்லா நாடுகளிலும் அந்த நேஷனலிசம் பார்த்திருக்கிறோம். இது பல நாடுகளை சேர்ந்தவர்களும் வந்து குடியேறுகின்ற ஒரு குடியேற்ற நாடாக இருந்ததன் காரணமாக அந்த உணர்வு வெளிப்படவில்லை. ஆனால் இப்பொழுதுதான் முதல் முறையாக கனேடிய தேசியம் உயிர் பெற்று விதைக்கப்பட்டு வருகிறது. எத்தனையோ பேர் இன்றைக்கு போர்டர் கிராஸ் பண்ணாமல் எதிர்ப்பை காட்டுகிறார்கள். இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். என்ன லங்கதாஸ் வருகிறேன். குமார் லங்கதாஸ், நாங்கள் பேசிக்கொண்ட இடைப்பட்ட நேரத்தில் உங்களிடமிருந்து ஒரு தொகுப்பை எதிர்பார்க்கிறோம். ஏதாவது புதிதாக இந்த போர் சம்பந்தமாக விவரங்கள் வந்திருக்கின்றன? புதிதாக செய்திகள் என்று எதுவும் இல்லை. நிகழ்வு ஆரம்பித்ததில் இருந்து எதுவும் இல்லை. ஆனால் இதிலே முக்கியமானதாக பார்க்கப்பட வேண்டியது என்னென்றால், நான் நினைக்கிறேன் இந்த தாக்குதல்களுடைய வீரியம் கொஞ்சம் குறைந்திருப்பது போல படுகிறது. அல்லாவிடில் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தாலும் அது குறித்த செய்திகள் வெளியே வருவது கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது என்பதுதான் ஒன்று தெரிகிறது. 2வது வந்து கொல்லப்பட்ட தலைவருடைய சடலம் இடிபாடுகளுக்கு மத்தியிலே இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று ஊர்ஜிதப்படுத்தப்படாத
உள்ளூர் செய்தி நிறுவனம் ஒன்று, ஈரானுடைய உள்ளூர் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்திருக்கிறது. அதை பெரும்பான்மை ஊடகங்கள் சில பேசுகின்றன, ஆனால் அவர்களும் அதை உறுதிப்படுத்தவில்லை. இது இரண்டும் தான் அந்த பெரிய விடயங்களாக பார்க்கப்படுகிறது. இன்று காலையிலேயே ஆயத்தொல்லா அலி கைமேனி கொல்லப்பட்டார் என்று ஊர்ஜிதமற்ற தகவல்கள் வந்தன. ஆனால் அந்த மேற்குலக ஊடகங்கள் அதனை மதியத்துக்கு பின்னர் தான் அதனை உறுதிப்படுத்தின. ஆனால் நாங்கள் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு நான் நினைக்கிறேன் 1 மணி நேரத்துக்கு முன்னர் தான் ஈரான் தேசிய அதுக்கு மேல இஸ்ரேல் கன்ஃபார்ம் பண்ணி விட்டார்கள். இஸ்ரேல் கன்ஃபார்ம் பண்ணினார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தலாக விட்டார். அது ஒரு முக்கியமான டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு அறிவித்தல். அவர் பற்றிய விமர்சனங்கள் என்ன இருந்தாலும் அமெரிக்காவினுடைய தரப்பில் இருந்து ஒரு அறிவித்தல் வருவது என்பது ஒரு முக்கியமான ஒரு குறி. அது ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்றால் அந்த தகவலே தவறு இருந்தால் அது நிறைய பின்விளைவுகள் அதன் மூலமாக இருக்கு. ஒரு விடயம் இது முக்கியமாக பேசப்பட்ட நான் ஏற்றுக்கொள்கிற விடயம், ஈரானிலே மிக பெரிய ஒரு இன்டெலிஜென்ட் ஃபால் டவுன் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் நடந்தது. அது அவர்களுடைய பின்னடைவா அமெரிக்காவினுடைய அதிகூடிய ஒரு பாய்ச்சலா என்றும் நாங்கள் ஒரு வகையிலே பார்க்க வேண்டும். அந்த நகர கட்டமைப்பு அங்க இமிகிரன்ஸ் கூட இருக்கணும். அதாவது ஈரான்ல முழுதும் இருக்கிறது 100% பெர்ஷியன்ஸோ அல்லது அதாவது முழுமையான ஈரானியன்ஸ் இல்லை. அது ஒரு உளவு பிரிவுக்கு வெளிநாட்டு உளவு பிரிவுக்கு சாதகமான சூழல் இல்லை. ஏனென்றால் வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதி கைது செய்யப்பட்ட போது அவருடைய உள்ளக பாதுகாப்பு பிரிவிலே வெளிநாடுகளைச் சேர்ந்த பலர் இருந்தார்கள். அவர்கள் மூலமாகத்தான் அமெரிக்காவினால் அதுக்குள்ளே உள்நகர முடிந்தது என்ற ஒரு பேச்சொன்று ஒரு விடயம் ஒன்று பேசப்பட்டது. ஆமாம், அவருடைய பிரதான மெய் பாதுகாவலர்கள் 100 பேர் அளவில் கியூபாவை சேர்ந்தவர்கள். ஹூகோ சாவேஸ் காலத்தில் இருந்தே, ஃபிடல் காஸ்ட்ரோ ஹூகோ சாவேஸ் காலத்தில் இருந்தே 2 நாடுகளுக்கும் இடையில ஒரு நட்பு இருந்தது. அதன் பின்னர் நிக்கோலஸ் மடுரோ பதவியேற்ற பின்னரும் கூட அதே ஆனால் அதே போலத்தான் இங்கேயும் நடந்திருக்கிறதா என்றால் நள்ளிரவு தாண்டி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. எங்களுடைய நாங்கள் கெனடிய நேரம் அப்படி ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் என்று பார்க்கின்ற போது எங்களுடைய மிட் நைட் அளவிலே தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. காலையிலே அவருடைய மரணம் அறிவிக்கப்படுகிறது. உத்தியோகபட்ச முறை என்றாலும் அறிவிக்கப்படுகிறது இரவுக்குடையில். ஆகவே தாக்குதல் ஆரம்பித்து 24 36 மணித்தியாலத்துக்குள்ளே அவருடைய மரணம் ஈரானினாலேயே உறுதிப்படுத்தப்படுகிறது. அவ்வளவு இலகுவாக அப்படி ஒரு தலைவரை அவர்கள் எட்ட முடியும் என்பது என்னதான் ட்ரோன் சேட்டலைட் சிஸ்டம் எல்லாம் இருந்தாலும் அது அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸுக்கு கிடைத்த ஒரு வெற்றி ஒன்று. அதை சரியான விடயத்தை சரியாக ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். இல்ல நிச்சயமா அமெரிக்காவுக்கும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் என்னென்றால் அங்க அரவாசி மக்கள் அந்த ரெஜிமுக்கு எதிராக இருந்தார். அரவாசி விடுங்கள், அரவாசி அந்த ரெஜிமால அவர்கள் பெனிஃபிட் எடுத்து இருப்பார்கள், சப்போர்ட் பண்ணுவார்கள். அரவாசி அவருக்கு வெளியில இருந்தாருன்னா நிச்சயமா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் போய் கொண்டிருக்கும். மற்றது இதே இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாம் இந்த சிவிலியன் ஏரியாஸ்க்கான இருந்தது. இப்ப ஆயத்துல்லா கொமேனி இடமோ இந்த சயின்டிஸ்ட் வீடுகளோ எல்லாம் சிவிலியன் ஏரியாக்கா இருந்தது. அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வெரி யூஸ்ஃபுல். அது மேட்டர் அவர்கள் வாலண்டியராரே அனுப்பி இருப்பார்கள். ஏன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் சேர்த்தார், உங்களுடைய மகனோ தம்பியோ அவனோ சேர்த்தார், எப்படியோ உங்களுக்கு சில ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய எல்லாமே மனதுக்குள் வேற. அதுக்கு சந்தர்ப்பம் இருக்கேங்க அவர் செய்வார்கள் கட்டாயம். ஈரானுடைய ஒரு நிலைப்பாடாக இருந்திருக்கலாம் என்னவென்றால், குமார் சொன்னது போல அந்த சிவிலியன்ஸ் மத்தியிலே இருக்கின்ற போது மக்கள் பாதிப்பை ஓரளவுக்கு கருத்தில் கொண்டு தாக்குதல்களுடைய வீரியம் சில வகைகளிலே குறையும் என்ற ஒரு அசட்டு நம்பிக்கை கூட அவர்களுக்கு இருந்திருக்கு. நெகட்டிவ் சைட் இருக்கு என்னன்னா, கார்பெட் பாம்பிங் அந்த ஏரியாக்கே பாம்பு பண்ணிக்க அந்த லீடர்ஸ் கொல்லப்படுகிறார். ஈரான் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 202 சொல்கிறார்கள். அதுல 108 பேர்
பாடசாலை வளாகத்தை மையமாக வைத்து தாக்குதல் நடத்தியதால் சிவிலியன் ஏரியால இவர்கள் வந்து சிவிலியன் ஏரியால வந்து அந்த டிஃபென்ஸ் இன்ஸ்டாலேஷன்ஸ் மற்றது இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வைக்கும் பொழுது நிச்சயமா வந்து எஃபெக்ட் பண்ணப்படும். நிச்சயமா செய்வார்கள் தானே. அதான் நடந்த. இப்ப கொமேனி இருக்கிற அந்த இடத்தை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சிவிலியன் ஏரியா, சுத்தவர சிவிலியன் ஏரியா. எவ்வளவு ஒரு ஒரு சரியான கூட பாப்புலேஷன் இருக்கிற ஏரியா. அப்படியே அதை வந்து டார்கெட் பண்ணிங்க எப்படியும் சிவிலியன் கேஷுவலிட்டிஸ் வரும். இவர்களுக்கு அது தெரியுமே. இவர்கள் வந்து டோட்டல் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். வெனிசுலால என்ன நடந்ததுன்னு தெரியும், என்ன மாதிரி நடந்ததுன்னு தெரியும். இவர்களுக்கு ஏன் இதை செய்ய முடியாதுன்றது என்ன தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கவுண்டர் இன்டெலிஜென்ஸ், அதாவது யூஎஸ் இஸ்ரேலின் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம், கம்யூனிகேஷன் ட்ராக் டவுன் எல்லாம் வந்து மிகவும் துல்லியமாயிருக்கின்றது. இவர் எங்கே போறார் வாராண்ட கூட ட்ராக் பண்ணிருக்கிறது இவர் சொல்லுகிறார். இந்தபடியே இவர்களுடைய மூமெண்ட்ஸ் தெரியும் பொழுது நிச்சயமா வந்து டார்கெட் பண்ணப்படுகிறார்கள். ஏன் இவர்கள் மார்னிங் காலமா வந்து வெளியில வந்து இதிலே இந்த மிசைல் இன்டர்செப்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொறிமுறையினுடைய தோல்வி ஒன்று இருக்கிறது ஈரான் தரப்பிலே. ஆனா ஈரான் தரப்பிலே இன்னொரு வைராக்கியம் அல்லது அதீத கெட்டித்தனம் வாய்ந்த ஒரு நம்பிக்கை இருந்தது என்னவென்றால், இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இந்த டோம் சிஸ்டம், அயன் டோம் போன்ற அந்த இன்டர்செப்டர்ஸ், மிசைல் தாக்குதல்களில் இருந்து காப்பாற்றுகின்ற அந்த சிஸ்டம் பூரணமாக வேலை செய்யவில்லை. பூரணமாக வேலை செய்யவில்லை கடந்த முறை நடைபெற்ற போரின் போது, 12 நாள் யுத்தத்தின் போது. ஆகவே இம்முறை தாங்கள் அதை விட மேம்பட்ட நிலையில இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். ஆனால் இன்னொரு விடயத்தையும் சொல்லுகிறேன். இந்த சொனிக் வெப்பன் என்று சொல்லப்படுகின்ற ஒலியை மையமாக வைத்து அந்த பாதுகாப்பு மையத்தை செயலிழக்க வைக்கின்ற ஒரு செயல்பாட்டை வெனிசுலா விவகாரத்தில் இவர்கள் கையாண்டார்கள் என்று சொல்லப்படும். அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அது முதன்முறையாக போரிலே இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்ற ஒரு நடவடிக்கை இங்கேயும் எடுத்திருக்கலாம். அதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இன்னும் சில நாட்கள் எடுக்கலாம். ஆமா இல்ல இப்ப என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கண்ட்ரி ஒரு வார் செய்யறா உங்களோட மக்கள் பின்னாலே இருக்கும். நீங்க ஒரு மக்கள் பின்னால இருக்காம நீங்க ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியோட வார் செய்ய முடியாது. பாட்டம் லைன் அதுதான். ஈரான் விஷயத்துல வந்து லீடர்ஷிப் வந்து ஐசோலேட்டட். எங்கட விடுதலை போர் யோசிச்சு பாருங்க. அதாவது சேம் சிச்சுவேஷன், அதுக்குள்ள போய் கதைக்க விரும்பவில்லை. அதாவது சேம் சிச்சுவேஷன் ஈரான் வந்து தாங்களே தங்களை அழித்துக் கொண்டவர்கள். ஈரான் லீடர்ஷிப் வந்து தாங்களே தங்களை அழித்துக் கொண்டவர்கள். ஏனென்றால் அவர்கள் வந்து ஒரு மத ரீதியான தியாலஜிக்கல், அதாவது 14ஆம் நூற்றாண்டு கால ஒரு ஆட்சியை வந்து இப்போ ஒரு அட்வான்ஸ் சொசைட்டி, பெர்ஷியன் பீப்புளை வந்து இம்போஸ் பண்ணவர். அதாவது மிடில் ஈஸ்ட்ல வந்து இப்படி இம்போஸ் பண்றது இவர்கள் தான். அது வந்து சர்வை பண்ணாது. ரெண்டபடியா என்ன பொறுத்தவரை வந்து பாட்டம் லைன் நாங்கள் வந்து பிரசிடன்ட் ட்ரம்புக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். இப்படியான ஒரு டிசிஷன் எடுத்தது முந்தின பிரசிடன்ட் ஒருவரும் எடுக்கல. அதாவது இதை எடுக்காட்டி இனி எடுக்க முடியாது. ரெண்டபடியா அவர்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி நடக்க போறன்றது. இன்னும் கூட சொன்னீர்கள் அந்த பலவி, அதாவது ஷாவின் மகன் வந்து இஸ் நாட் அ பவர்ஃபுல் பர்சன். எஸ், வெளியில இருக்கிற ஈரானியும் சப்போர்ட் பண்ணுகிறார்கள். ஆனா அவர் வந்து ஈராக்கில் அப்படித்தான் ஒரு இன்டரிம் கவர்மெண்ட், ஒரு இடைக்கால நிர்வாகம் உருவாக்கப்படுகின்ற பொழுது இவரை கொண்டு வருவார்கள். ஆனா இவர் வந்து பெர்மனண்டா இருக்க போவதில்லை. இவர் வந்து ஒரு இன்டரம் வந்து ஒரு வந்தால் ஒரு எலெக்ஷன் வச்சு போட்டு இவர் வெளியில போண்டி வேற அதைத்தான் செய்வார் ஒழிய, அதாவது ஈராக்ல விட்ட பிள்ளையை இவர் விட மாட்டார்கள். இந்த ஈராக்ல வந்தவர்கள் எல்லாம் வந்து வெளியில இருந்தவர்கள் வந்து களவெடுத்துட்டே போட்டார், ரோப் பண்ணி விட்டார், ஈராக்கை டிஸ்ட்ரோ பண்ணி விட்டார். இந்த வழியா வந்து they learned the lesson. இவரை கொண்டு வருவார்கள். ஆனா இவர் வந்து பெர்மனண்டா இருக்க போவதில்லை. வந்து ஒரு எலெக்ஷன் ஒரு இது வந்த அப்புறம் இவர் வெளியில போவார்கள். ஆனா ஒரு நிச்சயமா வந்து ஒரு ரெஜிம் சேஞ்ச் வர போன்றது 2 வீக்ஸ். that's it. இவர் 2 வீக்ஸ் வந்து ஈரான் வந்து லாஸ்ட் பண்ணும்போது குவெஸ்சன் மார்க். ரதன் சொன்ன மாதிரி 1 வீக்கே ப்ராப்ளம். 2 வீக்ஸ் இஸ் த மேக்ஸிமம். 2 வீக்ஸ்ல வந்து நாங்கள் ஈரான் வந்து எந்த டிரெக்ஷன்ல போகும்போது தெரியும். that's it. நன்றி. நான் ஒரு விஷயத்தை மீண்டும் வலியுறுத்துறேன். நான் இந்த விஷயத்துல ட்ரம்பை கண்டிக்கிறேன். இது ஒரு உரிமையுள்ள நாடு. அந்த உரிமையுள்ள நாடை தாக்குவதற்கு எந்த நாட்டுக்கும் உரிமை இல்லை. அதை நான் உறுதியாக சொல்லிக் கொண்டுதான்
முடிக்கிறேன். நிச்சயமாக நீங்களும் இருவரும் சொல்லிவிட்டார்கள் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை. ஒருவர் ஆதரிக்கிறார், ஒருவர் எதிர்க்கிறார். உங்களுடைய நிலைப்பாட்டை நிறைவாக சொல்லிவிடுங்கள் 2 பேர்கள். உங்களுடைய சரி சொல்லுங்க. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் தானே உதயன் வந்து ஒரு நாட்டை ஆக்கிரமிப்பது என்பதை நான் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்பவனில்லை. ஆகவே அந்த ஆக்கிரமிப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஈரானிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று ஈரானிய மக்கள் மத்தியிலே இருந்தது. அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நகர்வு ஒன்று இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அமெரிக்கா இவ்வாறே எல்லாவற்றையும் மாற்றத்தையும் தங்களுடைய விருப்பத்தின்படி தங்களுடைய உன்னதமான உச்சகட்டமான பதத்தின் மூலமாக மேற்கொண்டு வந்தால் அமெரிக்கா ஒரு நாடுதான் உலக மட்டத்தில் இருக்க போகிறது. அது உலக ஒழுங்குக்கு அது எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்குமோ தெரியாது. கனடாவிற்கு இருக்கின்ற ஆபத்து என்பது அது 51வது ஸ்டேட்டாக இருந்தால் என்ன, அல்லாவிடில் அமெரிக்காவினோடு இணைந்து இருக்கின்ற இன்னும் ஒரு பகுதியாக இருந்தால் என்ன, அந்த கனடாவிற்கு இருக்கின்ற அந்த ஆபத்திற்கும் இந்த நகர்வு சரியான ஒரு நகர்வாக இருக்காது. அதற்காக நான் அதனோடு சேர்ந்து இதை கண்டித்துக் கொள்றேன். இல்ல, நாளைக்கு அமெரிக்காவிலே ஒரு ரெஜிம் சேஞ்ச் வரலாம். உதயன் history always repeat. இது வந்து இப்ப அமெரிக்காவிலே ஒரு ரெஜிம் சேஞ்ச் வரலாம். ராணுவ ராஜதந்திரம் அல்லது இந்த புலனாய்வு ராஜதந்திரம், பொதுவாகவே சொல்லப்படுகின்ற அரசியல் ராஜதந்திரம் என்ற மட்டங்களிலே சில வேளைகள் நாங்கள் அதனை நியாயப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த போரை பொறுத்தவரையிலே அங்கே லங்கராஜ் சொன்னது போல ரெஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றம் தேவை. ஒரு அடிப்படைவாத ஷரியா சட்டம் என்ற அடிப்படைகளிலே ஒரு மதவாதத்தை திணித்து அந்த மக்களை அந்த மதவாதத்துக்குள் கட்டுப்படுத்தி வைத்து 46 ஆண்டுகள் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாகத்தான் அது இருந்தது. அது அகற்றப்பட வேண்டும். அங்கே ஜனநாயகம் மலர வேண்டும் என்பதிலே மாற்றமில்லை. ஆனால் அதற்காக இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதத்தினுடைய விளைவுகள் இன்றுதான் நாங்கள் 200 பேர் செத்ததாக சொல்லுகிறோம். ஆனால் 2 வாரங்களிலே ஏற்பட போகின்ற பலி எண்ணிக்கை என்ன? நீங்கள் ஈராக்கிலே போர் தொடுக்கின்ற பொழுது 1 லட்சம் பேரை சதாம் ஹுசேன் கொன்றார் என்று சொன்னார்கள். அவரிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இவர்கள் வெளியே வருகின்ற பொழுது 6 லட்சம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதற்கு யார் பதில் சொல்வது? அமெரிக்கா சொல்லவில்லை. ஆப்கானிஸ்தானிலே தலிபான்களை அகற்ற வேண்டும், அல்கைடாவை மையமாக தாக்குதல் நடத்துகிறோம் என்று சென்றவர்கள் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் அதே தலிபான்களிடம் கொடுத்து விட்டு வந்தார்கள் ஆட்சி. ஆனால் ஒரு பொதுமக்கள், நாங்கள் ஒரு போருக்குள் இருந்து வந்தவர்கள், பலஸ்தீனத்தில் என்ன நடந்தது? 1200 பேரை ஹமாஸ் கடத்தினார்கள் என்று சொன்னார்கள். எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? எத்தனை பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்டன? அதுக்கு வேறு வழிமுறைகளை அவர்கள் நாடவில்லை. இன்று ஹமாஸ் என்ற இயக்கம் இருக்கிறதோ இல்லையோ, பலஸ்தீனம் இல்லாமல் போகிறது. இல்ல, காசா வந்து அமெரிக்கான் அந்த புறமா மாறிட்டு. ஹமாஸ் பாலஸ்தீனை பற்றி கலைக்கணும், நாங்க திருப்பி கலைக்கலாம். அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில். ஆனால் நீங்க சொன்ன விடயங்கள் அடிப்படை போரை ஆதரிக்க முடியாது என்பதற்காக சொல்லுகிறேன். ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ். அதை நான் சொல்றேன். யார் பவர்ஃபுல்லோ அதைத்தான் செய்தார்கள். முஸ்லிம்ஸும் அதை செய்தார்கள், ஹிந்துஸும் அதை செய்தார்கள், கிறிஸ்டின்ஸும் அதை தான் செய்தார்கள். அது வந்து தொடர்ந்து நடந்து இது இப்போ முந்தி நடந்தது, இப்போ நடந்தது, இனி நடக்க போன்றது. அதுக்காக நாங்கள் கண்டெம் பண்ணியோ அதை வருத்தோ சொல்லி போட்டு போறதோடைய அது going to happen. ஆனா அதுக்காக நாங்க கண்மூடித்தனமா ஆதரிக்க முடியாது. ஆமா, ஆதரிக்க முடியாது. அதான் அது sure that's going to happen. We can't do anything. நாங்க என்ன செய்யலாம்? இல்ல, we can do anything ன்னு சொல்லல. நாங்க எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கோம். ஆமா, எதிர்ப்பை மௌனமா இருக்கதான் பிரச்சனை. நீங்க ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா இருந்தோண்டு நாங்கள் we cannot do anything ன்னு சொல்லல. அத நாங்க சொல்லலாம். ஆனா அது நடக்கும் என்ன? இல்ல, ஈரான்ல வந்து ஆட்சி மாற்றம்ன்றது அந்த மக்களால தீர்மானிக்கப்படணும். மக்கள் தான் நாங்க புரட்சி செய்யணும். ஆனா நீங்கள் வந்து நீங்கள் தூக்கி அப்படி நடந்த அந்த புரட்சி மிக கொடுமையாக அடக்கப்பட்டது. எத்தனை ஆயிரம் பேர் சாவையார் வெளியேற்றினது அவர் ஈரான் பக்கமே போகாதனால ஜனாதிபதி ஆக்க போறீங்க.
இல்லை, அந்த அந்த புரட்சி எந்த அளவுக்கு அடக்கப்பட்டது என்பது அதன் மூலமாக ஏற்பட்ட இழப்புகளை எந்த அளவுக்கு கண்டிக்கிறோமோ இப்பொழுது ஏற்படுகின்ற இழப்புகளையும் அதே அளவுக்கு கண்டித்துக் கொள்வோம். சரி, அந்த புரட்சியின் மூலமாக இறந்தவர்களுடைய எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் குமார் குலசிங்கம், புரட்சியின் மூலமாக இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை விட அமெரிக்கா தொடுத்த போரின் மூலமாக இறக்க போகின்றவர்களுடைய எண்ணிக்கை பல மடங்காக இருக்க போகுது, பச்சிளம் குழந்தைகள் உட்பட. அதான் முடிவு. உதயன் அதைத்தான் சொல்றேன். வார் இஸ் நெசசரி ஈவில். உதாரணத்துக்கு வாரண்டு கொண்டேக்க அழுகுதலும் மரணங்களும் பெறும். ஆனால் ஒரு ஃபியூச்சர் ஜெனரேஷன் சந்தோஷமா இருக்கணும்டா, யூ கேன் கோ ஃபார் அ வார். அதுக்கு கேஷுவாலிட்டிஸ், யூ ஹேவ் டு ஃபேஸ் தி கேஷுவாலிட்டி. உதாரணம் அதான் சொல்லுவேன். இப்பொழுது கேஷுவாலிட்டிஸ் நாங்கள் இலங்கையில நடந்த போரை எதிர்க்கிறோம். இலங்கையில நடந்த போரை ஏன் நாங்கள் எதிர்க்கிறோம்? இந்த போரை எதிர்க்கிறோம். அதான் கேட்கிறேன், நீங்கள் புலி இந்த போரை என்னத்துக்கு எதிர்க்கிறீர்கள்? இதே பிரச்சனை தானே. அடுத்த போர் ஆரம்பிக்க அடுத்த ஜெனரேஷனுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. சேம் மிஸ்டேக். அது போன விதத்தை பற்றி புலியின் தலைமை விட்டார்கள். அது வேற பிரச்சனை. காரணம் வந்து ஆரம்பிக்கப்பட்ட என்னத்துக்கா? ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கா? ஆமா, அதைத்தான் சொல்லுவேன். இன்னைக்கு அமெரிக்கால நாங்க அமெரிக்கால இருக்கிற யுஎஸ் சிட்டிசனுக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷன் நான் நினைக்கிறேன் அந்த அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுடைய போர் என்பது தனியாக பேசப்பட வேண்டும். அதுக்குரிய காரியங்கள் இது அரசுகள் சார்ந்த ஒரு போர், அரசுகளுடைய ஏகாதிபத்தியங்களும் சர்வாதிகாரங்களும் மோதிக்கொள்ளுகின்ற ஒரு போராக இருக்கிறது. அதை இந்த நிகழ்ச்சியில வைத்துக் கொள்ளும். ஆனால் குமார் குலசிங்கம் சொன்னது போல வலிமையே வெல்லும், வலியவன் வாழ்வான். அது சரி, நல்லவன் வாழ்வான் என்பதல்ல, வலியவன் வாழ்வான் என்பதுதான் உலக நியதி. ஒன் மோர் திங் உதயன், ஒன்று சொல்லுகின்றேன். எத்தனை 13ஆம் நூற்றாண்டில் எத்தனை இஸ்லாமிக் கண்ட்ரி இருந்தது? ஒரே ஒரு நாடு சவுதி அரேபியா தான் அது நடந்தது. இப்பொழுது 37 கண்ட்ரிஸ் என்ன செய்தார்கள்? சேம் சிச்சுவேஷன். ஆப்கானிஸ்தான் தொடக்கம் ஈரான பேரங்கள், ஈரான் என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ணப்பட்டார்கள், சிரியா பேரங்கள் என்ன மாதிரி செய்தார்கள், ஈஜிப்ட் ஒன் ஆஃப் த நம்பர் 1 சிவிலைசேஷன் வைப் அவுட், நார்த் ஆப்பிரிக்கா பேரங்கள். இதுதான் அதே கான்செப்ட் தான் ஈரானிய லீடர்ஷிப் இப்ப செய்ய வலிக்கிட்டார்கள். அதுக்கு மற்ற நாடுகள் ரெடி இல்லை. யூ ஹேவ் டு ஸ்டாப் இட். யூ ஹேவ் டு புட் a full stop. You have to change the regime. சோ நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்காவே இலங்கை இந்தியாவை பிடிச்சது தானே? ஆமா, அதே என்னோட நாங்களே அதே நாங்கள் ஆதரிக்கவில்லை தானே. நீங்க முஸ்லீம் ஏகாதிபத்தியத்தை நீங்க விமர்சிக்க அதே நேரம் உங்களோட காலனித்துவத்தையும் விமர்சிங்க. நீங்கள் வந்து முஸ்லீம் ஏகாதிபத்தியத்தை விமர்சிக்கிறீர்கள், அதே விஷயத்தை மேற்கின்ற ஏகாதிபத்தியத்தை விமர்சிங்க. அமெரிக்கா செய்யறது வந்து ஒரு ஏகாதிபத்திய விரிவாக்கம். இது வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் சேஞ்ச் எவ்ரிதிங். ஒரு ஹிட்லர் என்ற ஒரு வராவிட்டால் ஆப்பிரிக்கா இப்போ காலனைஸ் பண்ணி இருக்கும். எங்களுக்கும் இந்தியாவுக்கும் என்ன நடந்தது தெரியாது. ஃபாரிஸ்ட், வியட்நாம், இந்தோனேஷியா, கம்போடியா என்ன நடக்கும் தெரியாது. தான் நான் சொல்றேன். நாங்கள் போரை பற்றி பேச வந்தோம். நாங்கள் மோதிக்கொள்ளாமல் ஆரோக்கியமாக கருத்தாடலாக வைத்துக் கொள்வோம். இதிலே நான் நினைக்கிறேன் சூடாக பேசுவதும் அரசியல் நிகழ்ச்சிகளில் ஒரு சகஜமான ஒரு விடயம் தான். அதுதான் அந்த எல்லா பக்கங்களிலும் எங்களுடைய சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நாங்கள் சிந்திக்கக்கூடிய வகையிலே அது அந்த வலயத்தை உருவாக்கி கொள்ளும் ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது என்று நம்புகிறோம். தொடர்ந்து நடக்க போற போரினுடைய நாட்களை அவதானிப்போம், தொடர்ந்து பேசுவோம். 2 கிழமை பந்தயம், அவர் 1 கிழமை என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இருந்த போதிலும் போரினுடைய விளைவுகள் ஆரோக்கியமானவை அல்ல என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடை தருகிறோம். நன்றி குமார் குலசிங்கம், நன்றி ரதன் ரகு, நன்றி லங்கதாஸ் பத்மநாதன். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை பார்வையிட்ட அத்தனை பார்வையாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடை தருகிறோம். வணக்கம்.